அருட்காப்பு அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கும் டாபிக் ரொம்ப அற்புதமான டாபிக். நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் அறிவியல் மற்றும் ஆன்மீகம். எவ்வளவு அற்புதமான டாபிக் பாருங்க. இதுதான் நம்ம கொரோனா டைம்ல இருந்து இந்த 5 வருஷமா இத பத்தியே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த வருஷம் நான் ஜனவரியில இருந்து நான் ஹார்ட்ட பத்தி பேசினேன், லங்ஸ பத்தி பேசினேன், நம்ம மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பத்தி பேசணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமா பேசும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி எப்படி பாருங்க. நம்ம கையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம மனவளக்கலை ஸ்கையோகா மூலியமா நம்ம அதை ஷார்பன் பண்ணிக்கிறோம், சிசில் பண்ணிக்கிறோம். சோ நாம அத பத்தி தான் நம்ம இப்ப சிந்திக்க இருக்கிறோம். செப்டம்பர் மாசத்துல வேர்ல்டு ஹெல்த் அவேர்னஸ் டேஸ். ஏன்னா நாங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு நோய் வந்தாதான் நாங்க மருந்து கொடுப்போன்றது இல்லை. எங்களுடைய சில டீம் மெம்பர்ஸ் இப்ப நான் செய்யறதும் பிரிவென்டிவ் ஹெல்த் அவேர்னஸ் தான். நோய் உங்களுக்கு வராம தடுக்கிறது எப்படின்றத பத்தி தான் நம்ம சிந்திக்கிறோம். சோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இப்ப செப்டம்பர் 29 பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹார்ட் டே. வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் அவங்க கவனிப்புல ஹார்ட் டிசீஸ் இப்ப நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடி பர்சன், அவரு எவ்வளவு சாதிச்சிருக்காங்க. இருந்தாங்க 3-4 சின்ன டாக்டர்ஸ் 49, 50, 38 இந்த மாதிரி ஏஜ்ல நம்ம சென்னையில கூட சவிதா மெடிக்கல் காலேஜ், மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டே இறந்துட்டாங்க. தெரியுது அதனுடைய காசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் ஸ்டைலு, ஹை கொலஸ்ட்ரால், பிபி, டயபெட்டிஸ், நம்ம ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், நம்ம ரொம்ப நடக்காம செடென்ட்ரியா உட்காந்துருக்கோம், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஓவர் வெயிட், ஒபேசிட்டி, இதெல்லாம் தான் காசுன்னு தெரியுது. அதுக்கு ப்ரிவென்ஷன் நமக்கு தெரியுது. நம்ம யோகா மெடிடேஷன் செய்யலாம். ஸ்கை யோகால நமக்கு எவ்வளவு எக்ஸசைசஸ் இருக்கு. நம்மளுடைய மைண்ட், பாடி, சோல் மூணுக்குமே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பரா ஐயோ பிபி வந்துடுச்சே, டயபிட்டிஸ் வந்துடுச்சே, நான் யோகா செய்யறேன்றது இல்லாம கொடுக்குற மாத்திரையும் கரெக்டா சாப்பிட்டுக்கிட்டு யோகா மெடிடேஷனும் செய்யும்போது அதுக்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கு. அதே மாதிரியே டி அடிக்ஷன், டொபேக்கோ, ஆல்கோஹால் இல்லாம நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸ் பாருங்க எவ்வளவு இப்ப மாறி போயிருக்கு. உலக அளவுல நம்ம எவ்வளவு சிம்பிளா அழகா சாப்பிட்டுட்டு இருந்த நாம எல்லாம் மாறி போயிட்டோம் இல்லைங்களா? சோ அப்போ எக்ஸசைசஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் திருப்பி திருப்பி அத ஜனங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எய்ட் டே வந்துச்சு இப்ப செப்டம்பர் 10. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் டேல ஒரு குளோபல் அவேர்னஸ். நமக்கு தெரியுது மூக்குல ரத்தம் வந்துச்சுன்னா மூக்க பீச் பண்ணி கொஞ்சமா ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் பண்ணினோம்னா அந்த மூக்குல இருந்து வர்ற ரத்தத்தை நம்ம நிறுத்திடலாம். நிறைய இடத்துல இன்னமும் இப்படி குடிச்சிட்டு தான் ஓடி வருவாங்க. டாக்டர் டாக்டர் மூக்குல ரத்தம் வருது அப்படின்ட்டு தான் ஓடி வருவாங்க. அதுக்குள்ள எவ்வளவு ரத்தம் போயிடும் இல்லைங்களா? அதே மாதிரியே ஹார்ட் பெயின் வருது, இல்ல கீழே விழுந்துடுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் 1 hour இஸ் கோல்டன் அவர். அந்த இம்மீடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேஷண்ட்டை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முன்னாடி நாம என்ன செஞ்சா தடுக்கலாம், சில விஷயங்களை தடுக்கலாம், உயிரையே காப்பாத்தலாம் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா. அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் சாம்பியன் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா பெட்டர். வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே 10th செப்டம்பர் நம்ம கொண்டாடணும். இப்ப மன அழுத்தம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனுடைய அல்டிமேட் ஸ்டேஜ் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ போதும், என்னால இனி வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு.
முதல்ல கொஞ்சம் ஹெல்ப் ஒரு ஸ்கை யோகா பார்க்கலாம், இல்ல ஸ்கை யோகா டீச்சர்ஸ் போய் மீட் பண்ணலாம். எப்படியோ ஒண்ணு நம்ம மன அழுத்தத்தை வெளியில எடுத்துட்டோம்னாலே நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கக்கூடிய அவசியம் தேவையில்லை. நம்மள ஹியூமன் பீயிங்ஸ், அறிவுள்ள மனிதர்கள், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாழலாம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட உயிரினோட வேல்யூ தெரியாம போயிடுது. முடிஞ்ச அளவு நம்ம நிறைய பேத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். சோ இப்ப வேர்ல்டு ரேபிஸ் டேவும் செப்டம்பர் 28 அவேர்னஸ். ஏன்னா பாருங்க, ரோட்ல இவ்வளவு நாய்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசுல வந்து நாய் வண்டி வரும், நிறைய நாய் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போயிடும். இப்ப நிறைய பொலிட்டிக்கல் கிளாஷஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம எங்க போனாலும் ஒரு டிசீஸ்டு நாயா தான் இருக்கு. சொறி நாய், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நாய் இருக்கு. இப்ப வந்து காலையில மார்னிங் வாக்கிங் போறதுக்கே பயப்படுறாங்க, ஐயோ நாய் வந்து கடிச்சிடுதோ அப்படின்ட்டு. சோ அந்த நாய் கடிச்சிச்சுன்னா அதுல இருந்து வர்ற ரேபீஸ் வந்து நம்ம காப்பாத்தவே முடியாது. பரிதாபம். என்னுடைய லைஃப்லயே வந்து நான் வந்து ஒரு கேஸ் தான் நான் பார்த்திருக்கேன். பட் ஆனா பாவம் சின்ன பையன் துடிக்கே செத்து போயிட்டா. ஏன்னா அவங்கள வந்து நம்மளால காப்பாற்ற முடியாது. சோ அதனாலதான் நாய் கடிச்சதுமே ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டுக்கணும், ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டுக்கணும். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நாய் இருக்கிற இடத்துக்கு நீங்க ரொம்ப போகாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சோ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ், எவ்ரி மந்த் அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிம்பிள் மெஷர்ஸ் தான், பட் ஆனா கண்டிப்பா வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்டெப் வந்து நம்ம கையிலேயே இருக்குதுன்றதா இந்த அவேர்னஸ் டேஸ். எவ்ரி மந்த் டிஃப்ரெண்ட் நம்ம வந்து கொண்டாடுறோம். சோ இப்ப நம்ம டாபிக் எடுத்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இல்லைங்களா. நம்ம பாடியில டிஃபென்ஸ் மெக்கானிசம், கடவுளுடைய அற்புதமான படைப்பு. ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, டிசீசஸ் வந்துச்சுன்னா அதை தடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் வந்து இந்த இம்யூன் சிஸ்டம், தடுக்கக்கூடிய சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டமும் வந்து செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இவங்க வந்து கண்டினியூஸா நம்மளுக்கோசரம் வேலை செய்யறாங்க. டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கு நம்மளுக்கோசரம் அவங்க வந்து வேலை செய்யறாங்க. இவங்க எல்லாம் யாரு? இவங்க நம்ம உடம்புல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல லிம்ப் நோட்ஸ் இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற ஸ்பிளீன், தைமஸ், appendix, bone marrow, tonsils and adenoids, spleen, Peyer's patches. இந்த மாதிரி நம்ம உடம்புல இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அங்கங்க இருக்கு. இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு ஆன்டிபாடி, சைட்டோகின்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நோய் வராம நம்மளுக்கு வந்து தடுக்குது. சோ ரியலாவே கடவுள் வந்து அற்புதமா நம்மள படைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்ன்றது வந்து இன்னேட் இம்யூனிட்டி. நம்மளுடைய ஸ்கின் பாருங்க, ஏதாச்சும் ஒண்ணு உட்காந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து அதுக்குதான் சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும், குளிக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும். ஏன்னா இவங்கதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்றுல வந்து ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ நம்ம பாக்டீரியாஸ், வைரஸ் என்ன அகேன்ஸ்டா இருந்தாலும் அந்த கெமிக்கல்ஸ் வந்து அதை வந்து சாவடிச்சிடும். நம்ம கண்ணு பாருங்க, டைரக்ட் எக்ஸ்போஷர் அங்க கூட லைசோசைம்ஸ் அப்படின்னு ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம பேசிக்கா ஏதாச்சும் வந்து உட்கார்ந்துச்சுன்னா அதை இமிடியேட்டா அது வந்து கில் பண்ணிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா அடாப்டிவ் இம்யூனிட்டி. இது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா மெமரி பேஸ்டு ப்ரொடெக்ஷன். எக்ஸாம்பிள், இப்ப வேக்சினேஷன் கொடுக்குறோம். பிசிஜி வேக்சினேஷன் கொடுத்தோம்னா டியூபர்குலோசிஸ் தடுக்குது. ஹெச்பிவி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், இப்ப வந்து நிறைய அது சொல்றாங்க. இப்போ வந்து இந்த பாப்பிலோமா வைரஸ் வந்து அது ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. கேன்சர் சர்விக்ஸ், கேன்சர் வெஜைனா, இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்டான கேன்சர்ஸ் வந்து தடுக்குது. அதே சிக்கன் பாக்ஸ், இப்ப வந்து சிக்கன் பாக்ஸ் வேக்சின் எடுத்திருந்தா பை சான்ஸ் சிக்கன் பாக்ஸ் வந்துருந்துச்சுன்னா கூட மைல்டா வந்துட்டு போயிடும். இல்லைன்னா அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்.
அதனாலதான் சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் எடுக்கணும்ன்றது. ஹெப்படைட்டிஸ் வேக்சினேஷனும் விதவிதமா ஹெப்படைட்டிஸ் வந்து போச்சு இப்ப. சோ ஹெப்படைட்டிஸ் வேக்சின் எடுக்கணும். மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லாக்கு வேக்சின் இருக்கு. இன்ஃபர்டிலிட்டின்னு வரும்போதுதான் தெரியுது, ஓ அவங்க MMR எடுக்கல, அந்த ருபெல்லா வந்து எப்படி அவங்களுடைய கர்ப்பப்பையில டியூப்ல எல்லாம் எஃபெக்ட் ஆகி இன்ஃபர்டிலிட்டி ஆயிடுச்சே அப்படின்றது அப்பதான் தெரிய வரும். டிபிடி, டிப்தீரியா, பெர்டிசிஸ், டிட்டனஸ், இந்த மாதிரி சில வியாதிக்கு வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் இருந்துச்சு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, கையில எல்லாம் பெருசா மார்க் இருக்கும். எனக்கு கூட இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஸ்மால் பாக்ஸ் உலக அளவுல எரடிகேட் பண்ணிட்டாங்க. சோ அப்ப வந்து நமக்கு வந்து சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் டிபி வந்துச்சுன்னா அவங்கள தூரமா ஏதோ ஒரு வீட்டுல போய் போட்டுருவாங்க. சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுப்பாங்க. அவங்க சாவர வரைக்கும் அவங்க அதுக்குள்ளேயேதான் இருக்கணும். அதே மாதிரியே வந்து இப்ப கேன்சரும் அப்படிதான். ஐயோ கேன்சர் வந்துடுச்சு, அவ்வளவுதான், என் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு சிலர் இருக்காங்க. சிலர் வந்து அந்த கேன்சரையும் போராடி இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை போராடுற சில மக்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரிதான் கடவுள் நமக்கு வந்து இம்யூனிட்டியை கொடுத்துருக்கு. அதை டெவலப் பண்றது நம்மளுடைய பொறுப்பு, அந்த இம்யூனிட்டியை டெவலப் பண்றது. சோ இந்த இம்யூனிட்டி வந்து ஏன் எஃபெக்ட் ஆகுது, ஏன் ஒருத்தருக்கு வந்து அதே அதே இம்யூனிட்டி தான் இருக்கு, ஒருத்தருக்கு இந்த வியாதி வருது, ஒருத்தருக்கு அந்த வியாதி வரமாட்டேங்குது. உங்களுக்கு ஏன் அந்த டிஃபரன்ஸ்னா, அவங்க செய்யக்கூடிய எக்ஸசைசஸ். ஒரு சிலர் நல்ல அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுறாங்க, அவங்க வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கவலையே பட மாட்டாங்க. என்னதான் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சிலர் பாருங்க நிம்மதியா தூங்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எங்க கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பிக்கெஸ்ட் கிஃப்ட படுத்ததும் தூக்கம் வந்துரும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பெரிய கிஃப்ட் பாருங்க. தூக்கினால நம்ம இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. சிலருக்கு வந்து பிறண்டு படுத்தாலும் தூக்கமே வராது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மின்றதா அர்த்தம். அது இல்லாம நம்மளுக்கே தடுக்க முடியாத என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் பாருங்க. என்விரான்மெண்ட் ஃபுல்லா சாப்பாட்டுல மருந்து அடிக்கிறாங்க, என்விரான்மெண்ட்ல ஃபுல்லாவே வெறும் டாக்ஸின்ஸா இருக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். வெயில்ல போய் இருக்கிறது, நம்ம நல்ல தண்ணி குடிக்கிறது, ரிலாக்ஸ் பண்றது, தூங்குறது, ஹெல்த்தியா சாப்பிடுறது, எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுடைய இம்யூனிட்டி லெவல் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது எவ்வளவு சிம்பிள் இல்லைங்களா? பட் ஆனா நம்ம ஏன் இத வந்து செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன்னா வந்து வீக்கா இம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு தான் வந்து இன்ஃபெக்ஷன் அடிக்கடி. சிலருக்கு பாருங்க அடிக்கடி சளி பிடிச்சிரும். சில குழந்தைங்களுக்கும் அப்படிதான் அடிக்கடி சளி பிடிச்சிரும். அடிக்கடி வந்து அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் சிலருக்கு கேன்சர் எஃபெக்ட் ஆகுது. சிலருக்கு வந்து இப்ப ஆட்டோ இம்யூன் டிசீசஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆட்டோ இம்யூன் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி லெவல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சிலர் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன், அவங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன வியாதி வந்தாலும் ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் பண்ணும்போது ரீசைலன்ஸ், ரிகவரி எல்லாம் குவிக்கா இருக்கும் அவங்களுக்கு. பாருங்க, ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாத்துக்கும் எழுதியாச்சு, என்னைக்கோ எழுதி வச்சிருக்காங்க. பட் நம்ம ஏன் பயந்து சாகணும் இல்லைங்களா? நம்ம ஐயோ எனக்கு ஜுரம் வந்துடுச்சு, ஐயோ எனக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சு, ஐயோ எனக்கு கேன்சர் வந்துடுச்சு அப்படின்ட்டு பயந்து இருக்க கூடாது. ஃபேஸ் பண்ணும். ஓகே, இம்யூனிட்டி இந்த மாதிரி ஜுரம் வந்துச்சா, இந்த மாதிரி டயபெட்டிஸ் வந்துச்சா, இந்த மாதிரி கேன்சர் வந்துச்சா, வாட் டு டூ நெக்ஸ்ட்? அஃப்கோர்ஸ் டெஃபினட்டா இனிஷியலா எவ்ரிபடி வில் பி ஷேட்டர்ட் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஐயோ ஏன் டாக்டர் எனக்கு போய் ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் டாக்டர் என் குழந்தைக்கு போய் ஏன் இப்படி வச்சு, ஏன் டாக்டர் என்னுடைய அப்பா அவ்வளவு நல்லவராச்சே, உலகத்துக்கு எல்லாம் நல்லது செய்வாரு, அவருக்கு போய் எப்படி ஆச்சு தானே நம்ம மனசு தோணும் இல்லைங்களா? சோ அப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம தடுக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம கையில தான் இருக்குது. சோ அப்போ நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஒர்க் பண்ணி அதை வந்து ரெடியூஸ் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பேலன்சிங் இஸ் த கீ. எப்படி நாம தடுக்கலான்றத பத்தி தான் நம்ம வந்து இப்ப பாக்குறோம். இவர் பாருங்களேன், ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சன். ரீசெண்டா நம்ம இந்த நியூஸ் பார்த்தோம். 98% எடுத்தாரு கிளாஸ் 10ல, 96% எடுத்தாரு பியூசில, ஐஐடி பாம்பேல கோல்ட் மெடலிஸ்டா இருந்தாரு, மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியர், சிடிசி. எவ்ரி 2 இயர்ஸ் சேலரி டபுள் ஆக்கிட்டே இருக்கும். ஆனா 32 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. சோ அப்படின்னா சக்சஸ்னா ஹெல்த்
இல்லன்னா எப்படி சக்சஸ் இல்லைங்களா? பாவம் 32 இயர்ஸ்ல அச்சீவ்ட் வாட் யூ வாண்ட். அவருக்கு டைம் வந்துச்சு, போயிடுச்சு. பட் ஆனா நமக்கு தோணும், ஜஸ்ட் ஒரு வாட்டி லெக்சர் மட்டும் கேட்டுட்டே இருக்கிறது இல்ல. நம்மளோட ஹார்ட் என்ன சொல்லுது, நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லுது, கொஞ்சம் வாக் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கு. ஏன்னா உங்க லைஃப் யுவர் லைஃப் இஸ் ப்ரெஷியஸ். லிவ் இட் வெல். ஏன்னா உங்க லைஃப் ப்ரெஷியஸா இருக்குன்னா நீங்க ஆரோக்கியமா சக்சஸ்கோசரம் எல்லாரும் ஓடிட்டு தான் இருக்கிறோம். படத்துக்கோசரம் ஓடுறோம், புகழுக்கோசரம் ஓடுறோம், பேரும் புகழும் வரணுன்றதுக்கோசரம் எதுக்கோ நம்ம வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பட் ஹெல்த்கோசரம் நம்ம ஓடுறோமா அப்படின்னு நீங்க உங்களையே கொஞ்சம் கேட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? இப்ப மாடர்ன் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இம்யூனிட்டிக்கு வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து போச்சு. அட்வான்ஸ் இம்யூனாலஜில வந்து நிறைய அட்வான்சஸ், வேக்சினேஷன் ஒரு டிசீஸ்க்கும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. பாருங்க 2020ல வந்து கொரோனா வந்துச்சு. கொரோனான்னா என்னன்னே தெரியாத ஒரு வியாதியை வந்து சடனா கட 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 கடன்னு உலக அளவுல டிஃப்ரெண்ட் வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. அதை போட்டோம், அதுல சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா டக்குன்னு கண்டுபிடிச்ச வேக்சினேஷன்ஸ்ல. பட் ஆனா ஓவர் தி இயர்ஸ் கண்டுபிடிச்ச வேக்சின் வந்து ப்ரூஃப். ஸ்மால் பாக்ஸ் பாருங்க எரடிகேட் பண்ணிட்டோம். பிசிஜி பாருங்க டியூபர்குலோசிஸ் எவ்வளவு அழகா கண்டுபிடி அதை வந்து ப்ரிவென்ட் பண்றோம் டியூபர்குலோசிஸ். அதே மாதிரி சிக்கன் பாக்ஸ், அந்த மாதிரி சில வேக்சின்ஸ்ல வந்து அட்வான்டேஜ் இருக்கு. நல்ல ரிசர்ச் பண்ணி சயின்ஸ்ல வெளியில கொண்டு வராங்க. அதே மாதிரி இப்ப வந்து மைக்ரோப்ஸ் பத்தி நிறைய, மைக்ரோபயோம்ஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் நிறைய சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம கட் ஹெல்த், நம்மளுடைய கட்ல இருக்கிற ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல பார்த்தோம்னா ஜஸ்ட் அப்படிதான் சொல்லுவாங்க, அவனோட அப்பதான்டா உனக்கு அறிவு வரும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு சயின்ஸ்ல அது ரியலாவே ஆயிடுச்சு. அன்னைக்கு நினைச்சோம் ஐயோ என்னடா இவ்வளவு கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுறாங்களேன்னு. இன்னைக்கு சயின்ஸ்ல அது ரியலாவே ஆச்சு. உங்களுடைய கட் மைக்ரோம்ஸ்ல வந்து கெடுதல் இருந்துச்சுன்னா அடுத்து நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க பாருங்களா, அவங்களுடைய ஃபீசிஸ், அவங்களுடைய பிய வந்து கேப்சியூல்ஸ்ல போட்டு உங்களுடைய குடலுக்குள்ள அத வைக்கிறாங்க. அது இம்ப்ரூவ் த மைக்ரோபியோம். ஏன் நாமளே சரி பண்ணிக்க கூடாது? டெய்லி நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுடைய கட் மைக்ரோப்ஸ் ஹெல்த்தியா தானே இருக்கும். இதே மாதிரிதான் இம்யூனோ தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி. சயின்ஸ்ல வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. பட் அதுக்கு தகுந்த காஸ்டும் இருக்கு இல்லைங்களா? நம்ம எவ்வளவுதான் சயின்டிபிக்கா நம்ம பார்த்தாலும் அதுக்கு தகுந்த காஸ்டும் இருக்கு. டிசீஸ் வந்த பிறகு நம்ம அங்க போலாம். பட் டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. எஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்மளுடைய மைண்ட் பாடி கனெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் அவ்வளோ கனெக்ஷன், நம்மளுடைய பாடிக்கும் மைண்டுக்கும் அவ்வளோ கனெக்ஷன். நம்மளோட எண்ணம் சொல் செயல் பத்தி வேதாத்ரி மகர்ஷி நமக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? நம்மளோட எண்ணம், நம்மளுடைய எமோஷன்ஸ் நல்லா இருந்தா நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து நிறைய ஸ்ட்ரென்தன் ஆகும். தான் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. நம்மளோட எண்ணம் சொல் செயல வந்து எப்படி சரி பண்ணலாம். மைண்ட் இல்லைங்களா? நம்ம எவ்வளவுதான் அந்த தாட்ஸ் திருப்பி திருப்பி சரி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எங்கேயோ ஓடி போயிடும் இல்லைங்களா? இப்ப இந்த லெக்சர் கேட்டுட்டே இருக்கோம், ஆனா நம்ம மைண்ட் எல்லாம் எங்கேயோ இருக்கும். ஓ என்னடா இது, டாக்டர் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எப்படி, எனக்கு கான்சென்ட்ரேஷன் தேவை. நம்மளுடைய எண்ணம் சொல் செயல், எண்ணம் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்மளோட ரிகவரி வந்துரும். ஏன்னா அதுதான் ட்ரூத். சிலர் பாருங்க எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இல்ல, நிறைய பேர் இந்த குரூப்லயே லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, டாக்டர் எனக்கு கேன்சர் இருந்துச்சு ஆனா நான் வந்து மாத்திரையும் சாப்பிட்டுக்கிட்டு ரெகுலரா நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு டாக்டரே ஆச்சரிய பண்றாங்க, எனக்கு வந்து அந்த வியாதியே இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு எத்தனையோ பேர் வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ட்ரூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் இல்லைங்களா? அந்த மாதிரியே தான் ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படிதான் நம்மளுடைய இம்யூனிட்டி ரொம்ப வீக் பண்ணிடும். நம்ம வந்து மன அழுத்தம் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை எவ்வளவு ஸ்பாயில் பண்ணுது பாருங்க. இப்ப வந்து மன அழுத்தம் இல்லாத மனுஷனே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. மன அழுத்தம் வந்து ஏன் நம்ம சரி பண்ணிக்க கூடாது? சாஸ்திரி மாஷி மன அழுத்தத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு எவ்வளவு எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்களே. அந்த மன அழுத்தத்துல இருந்து நம்மளே வெளியில வரணும் இல்லைங்களா?
அது வந்து தியரி இல்ல, பிராக்டிக்கலா நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மன அழுத்தம் வந்து நமக்கு வெளியில வரல. மன அழுத்தத்துல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு prayer and faith ஆகும்னு சயின்டிபிக்காவும் சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவலாவும் சொல்றாங்க. ஏன்னா வந்து faith ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆங்ஸைட்டி ரெடியூஸ் பண்ணுது. ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ, கடவுள் எனக்கு எஸ் சொல்லுவாரோ சொல்ல மாட்டாரோ, ஐயோ ஹஸ்பண்ட் இன்னைக்கு எனக்கு பர்த்டே ஆச்சு அவரு விஷ் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ, ஐயோ இன்னைக்கு எனக்கு வந்து இவ்வளவு பெரிய ஃபீஸ் கட்டணுமே, அப்பா எனக்கு ஃபீஸ் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, இந்த மாதிரி நமக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கும். ஒரு ஃபெய்த் கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபெய்த் கடவுள்கிட்ட அப்படிதானே நம்ம போறோம் இல்லைங்களா? ஓப்பன் ஃபெய்த்தோட. ஐயோ டாக்டர் நமக்கு பணம் கொடுங்குறாரா, அவரு ரியலாவே எனக்கு வியாதியை ட்ரீட் பண்றாரா, இந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வெறும் பணம் தான் புடுங்குறாங்க, அந்த மாதிரி ஃபெய்த்தே இல்லாத இருந்தோம்னா இது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிக்குது. நம்மளுடைய ஆங்ஸைட்டிய வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் நாம. அதனாலதான் நம்மளுடைய எமோஷனல் ஹெல்த் வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து சாமி பாட்டு கேட்கலாம், நம்மளே ஜோரா பஜன்ஸ் செய்யலாம், எங்கேயாச்சும் குரூப் பஜன்ஸ் இருந்துன்னா போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனாலதான் நம்ம வந்து ஆலியார்ல போய் இல்ல உங்க ஊர்ல இருக்கிற சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா மெடிடேஷன் குரூப் பிரேயர்ஸ்ல வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எனர்ஜியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம ஆன்லைன்ல பேசுறோம், இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா என்னையும் பாக்குறீங்க, என்னுடைய வாய்ஸும் கேக்குறீங்க, என்னுடைய பவர் பாயிண்ட்டும் பாக்குறீங்க. சோ இது நமக்கு வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, ஒரு புத்துணர்ச்சி வரும். சில நமக்கு ஃபேவரட்டான பீப்புள் பேசுறாங்கனாலே ஐயோ அம்மா நான் உங்க ஸ்பீச்சுக்கோசரம் மாசம் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல ஒரு எனர்ஜி இல்ல ஒரு ஃபெய்த் இல்லைங்களா? நம்மளோட எமோஷனல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா ரீசைலன்ஸ் வருது. சோ அதனாலதான் நம்ம வந்து சாமி கிட்ட நம்ம கும்பிடும் போது மூடி பீஸ்ஃபுல்லா 5 நிமிஷம் நாம வந்து ப்ரேயர் பண்றோம். கோவிலுக்கு போகும்போது அங்கேயும் வந்து எனர்ஜிஸ் இருக்கு. எந்த கோவிலா இருந்தாலும் எனர்ஜி இருக்கிற இடத்துல தானே கோவில வந்து அவங்க கட்டுறாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நம்ம ப்ரேயர்ல ஃபெய்த்ல எல்லாமே வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யோகா அண்ட் பிரெத் ஒர்க் பாருங்க, நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு பாருங்க, நம்ம பார்க்கறதுக்கு மூச்சு இழுத்து மூச்சு விடுறோம். அதுலயே டிஃப்ரெண்ட் பிராணாயாமாஸ் பாருங்களேன், அனுலோமோ விலோமோ செய்யறோம், பஸ்திரிகா செய்யறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செய்யும்போது நம்மளுடைய லங்ஸ் வந்து நிறைய ஆக்சிஜன் இழுத்துக்குது. அந்த ஆக்சிஜனை வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்குள்ள மூலியமா நம்மளுடைய உடம்பு பூரா, அதுவும் ஒரு எனர்ஜி தான் இல்லைங்களா? நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவை, நம்ம பாடி வந்து நல்ல புத்துணர்ச்சியா. இப்ப வந்து ஆக்சிஜன் தெரப்பின்னே தராங்க கேன்சர் பீப்புளுக்கு ஆகட்டும், இல்ல இம்யூன் டிசீசஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஆகட்டும், ஆக்சிஜன் தெரப்பின்னே கொடுக்குறாங்க. நமக்கு வந்து டிசீஸ் வரல, ஆக்சிஜன் ரிச்சான இடத்துல போய் வாக்கிங் பண்ணலாம், சன்லைட். அதனாலதான் கார்டன் இல்ல வீக்லி ஒன்ஸ் ஃபேமிலியோட வந்து நீங்க ஒரு எங்கேயாச்சும் பார்க்ல போய் ஹோல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இதுக்கெல்லாம் நமக்கு ஒன்னும் காசே தேவைப்படாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காசு கொடுத்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனா இந்த மாதிரி ஃப்ரீயா கிடைக்க ஆக்சிஜன் ரிச் இருக்கிற நம்ம வீட்லயே பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம். நம்ம வீட்டை சுத்திலையும் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒன்னும் காசு தேவையில்லை. பட் நம்ம ஈஸியா நம்ம வந்து பிளான்ட்ஸ், ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, நம்ம விட்டு கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு சிம்பிளா நம்ம வந்து பிராணாயாமாஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம், யோகா பண்ணி சரி பண்ணிக்கலாம். இவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தையும் இம்ப்ரூவ் பண்றாங்க, நம்மளுடைய சர்க்குலேஷன் அண்ட் ஆக்சிஜனையும் இம்ப்ரூவ் பண்றாங்க, இன்டைரக்டா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்றாங்க, ஹெல்த்தியா பண்றாங்க. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் பிராக்டிசஸ்ல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு பாருங்க.
கிராட்டிடியூட் தெரப்பி இது எப்பவுமே நான் திருப்பி திருப்பி சொல்றது. ஆனா இம்யூன் சிஸ்டம்ஸ்லயும் அது இருக்கு பாருங்க. நம்மளுடைய இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டுனா டெய்லி நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நம்ம இல்லாதத பத்தியே நினைச்சு எப்பவும் கவலைப்பட்டுட்டு இருக்கா இல்லைங்களா? நமக்கு என்ன இருக்குது, கடவுளே எனக்கு இவ்வளவு ஹெல்த் கொடுத்தியே ரொம்ப நன்றியப்பா, கடவுளே எனக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஹார்ட் கொடுத்தியே ரொம்ப நன்றியப்பா, கடவுளே எனக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஐஸ் கிடைச்சதே எனக்கு ரொம்ப நன்றியப்பா, கடவுளே இந்த ஸ்பீச் கேட்கிற அளவுக்கு எனக்கு நல்ல காது சவுண்டா இருக்கே, எனக்கு வந்து ஆன்லைன்ல போய் இந்த இந்த ஜூம் ஓபன் பண்ணி நம்ம இத செய்யற அளவுக்கு நமக்கு இருக்கே, அப்பா. இது மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களும் நைட்டு படுக்கும்போது அன்னைக்கு ஹோல் டே நமக்கு என்னென்ன பாசிட்டிவ் நடந்துச்சோ அதை பத்தி நம்ம வந்து சொல்லலாம். அத டைரியில கூட எழுதி வைக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி நம்மளுக்கே தெரியாது என்னென்ன பாசிட்டிவ்னு. டெய்லி ஒரு 5 திங்ஸ் இன்னைக்கு என்ன நல்லது நடந்துச்சுன்னு நீங்க எழுதி வைக்கலாம். ஐயோ எனக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான அப்பா அம்மா கொடுத்தாங்க, இவ்வளவு அழகா குழந்தை பிறந்திருக்கு, இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய என்ன வேணாலும் நீங்க வந்து கிராட்டிடியூட் டைரி வைக்கலாம். இல்ல நைட்டு தூங்கும் போது ஒரு 10 கிராட்டிடியூட்ஸ் இன்னைக்கு என்ன நல்லதுன்னு நினைச்சோ அதை பத்தி நீங்க வந்து நினைச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபர்கிவ்னஸ் தான். யார பத்தி தப்பு சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்களா? நம்ம சுத்திலயும் இருக்க மனுஷங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம போய் அவங்கள யாரையாச்சும் திருத்த முடியுமா? நம்ம போய் யாரையும் திருத்தவே முடியாது. ஐயோ அவங்க இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே, அது இப்படி ஆச்சே, இது அப்படி ஆச்சேன்னு எப்பவுமே நம்ம மன அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு போய் ஏன் இந்த மாதிரி அம்மா கிடைச்சிச்சு, எனக்கு போய் ஏன் இந்த மாதிரி, ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சனோ, இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைச்சாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் நமக்கு கிடைச்ச உறவுகள் வந்து நம்மள தேடிக்கிட்டது இல்லைங்களா? அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில கர்மா தியரி எல்லாம் ஃபுல்லா பார்க்கதான் நமக்கு தெரியும். நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைச்சாங்க, ஏன் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சாங்க, ஏன் இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைச்சாங்க, ஏன் நமக்கு இந்த மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிடைச்சாங்க, இதெல்லாம் வந்து கர்மா தியரிஸ். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணுங்கிறது. கிடைக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்க முடியாது, நம்ம வேவ் லென்த்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லயும் வந்து நமக்கு எத்தனையோ கெடுதல் இருக்குது. பட் ஆனா அந்த கெடுதல் இருக்கும்போது நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி அவங்க பேரை சொல்லி நான் உன்னை மன்னிச்சுட்டேன். அதுதான் அந்த ஹோப்போனோப்போ தெரப்பி பத்தி நான் நிறைய சொல்லுவேன். நானு கடவுளே ரொம்ப நன்றி எனக்கு எல்லாம் கொடுத்ததுக்கு, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு இல்லைங்களா, தேங்க்யூ வெரி மச் காட் சொல்லிட்டு ஐ லவ் யூ வெரி மச். அவங்கள வந்து நம்ம நேரில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு கடைசியா நம்ம பிளெஸிங் தெரப்பி கொடுக்குறோம் பாருங்க, அதுவே வந்து இந்த ஃபர்கிவ்னஸ் மாதிரிதான். நம்ம வந்து அவங்கள வந்து பிளஸ் பண்ணிட்டோம், அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டோம்ட்டு அர்த்தம் இல்லைங்களா? சோ அப்போ அது வந்து ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். இது வந்து சயின்டிபிக்கா வந்து நிறைய ப்ரூவும் பண்ணிருக்காங்க. பட் இந்த பிராக்டிஸ்ல நமக்கு ஒண்ணும் காசே கொடுக்க தேவையில்லை இல்லைங்களா? கம்பேஷன், நம்ம கைண்ட்னஸ், நம்ம மனசுல இருந்து எப்பவுமே அன்பு, பீஸ், ஹாப்பினஸ், கைண்ட்னஸ் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பயோமார்க்கர்ஸ் அப்படிம்பாங்க. பயோமார்க்கர்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வந்து சில வியாதிகள் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ரிசர்ச்ல வந்து பயோமார்க்கர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. இது ரெடியூஸ் பண்ணும்போது இன்ஃபிளமேட்டரி மார்க்கர்ஸ் இவங்களை வந்து ரெடியூஸ் பண்ணுது இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அதெல்லாம் பண்ணும்போது. இதுதான் வந்து ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படிங்கிறோம். இட் ப்ரமோட்ஸ் ஹோலிஸ்டிக் வெல்னஸ். கிராட்டிடியூட் தெரப்பி, ஃபர்கிவ்னஸ் தெரப்பி, கைண்ட்னஸ், கம்பேஷன் இதெல்லாமே வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். சோ இப்ப வந்து சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிய நம்ம வந்து கிளப் பண்ணி பேசும்போது பார்க்கும்போது மெயினா காரணம் ஸ்ட்ரெஸ். இப்ப ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இம்யூனிட்டி லெவல் கம்மியாகுது. அப்போ நமக்கு விதவிதமான டிசீசஸ் வருது. டிசீசஸ் வந்த பிறகு கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட தானே போய் ஆகணும். போய் நம்ம அதுக்கு வேண்டிய மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடணும். பட் அதே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கம்மி பண்ணணும்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது எவ்வளவு அன்ஹாப்பி ஹார்மோன்ஸ், எவ்வளவு கெடுதலான ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதே நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணும்போது நம்ம பாடி மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் போது நமக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது.
சோ கிரானிக் ஸ்ட்ரெஸ், கிரானிக்கா ஐயோ என் குழந்தை எப்படி வளருமோ, நான் எப்படி நான் ஏன் இப்படி ஏழையா பிறந்துட்டேன், நான் ஏன் அவங்க குழந்தையா ரிச்சா பிறந்திருக்கூடாது, இதெல்லாம் கிரானிக் ஸ்ட்ரெஸ். சில நம்மளால ஒண்ணும் மாத்த முடியாது. அது வந்து கிரானிக் ஸ்ட்ரெஸ். கிரானிக்கா நம்ம மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அது இம்யூனிட்டியை வந்து சப்ரஸ் பண்ணுது. அதை வந்து சரி பண்றதுக்கு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸே போதும். மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம ஸ்பிரிச்சுவலா சில பிராக்டிசஸ் பண்ணாலே வந்து நம்மளுடைய மைண்டு காம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் இல்லைங்களா? நமக்கு வேதாத்ரி மகர்ஷி ஒரு மெடிடேஷன் இல்ல 9 மெடிடேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஆன்லைன்லயும் இருக்கு. நம்ம வந்து அந்த மெடிடேஷன் வந்து ரெகுலரா காலையில ஒண்ணு, ஈவினிங் ஒரு மெடிடேஷன். நம்ம ஆன்லைன்லயும் டெய்லியுமே யாரோ ஒரு குரூப் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா நம்ம சென்டருக்கு போயும் நம்ம வந்து செய்யலாம். இந்த மாதிரி ஆன்லைன்லயும் நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மைண்ட் அவ்வளவு காம் ஆகுது. இப்போ நமக்குள்ள இருக்கிற அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கம்மியாகுது. கிரானிக் ஸ்ட்ரெஸ் கூட சடனா ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ வந்து சடனா வந்து ஷவுட் பண்றோம், நமக்கு ஜோர கோவம் வந்து கத்துறோம். சுத்தில இருக்கவங்க எல்லாம் நம்ம கிட்டயே வரமாட்டாங்க நம்ம கத்தும் போது. வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸும் எடுத்துக்க கூடிய நம்மள நாமளே நேசிக்கல, நம்மளுக்கே வந்து ஹர்ட் பண்ணிக்கிறோம். சோ அந்த மாதிரி கிரானிக் ஸ்ட்ரெஸ்னால வருது. அத வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் லெவல வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் செய்யறோம். இப்ப இந்த கொசுவை எடுத்துக்கோங்களேன். சின்ன அனிமல், ஒரு சின்ன 2.5 மில்லிகிராம்ஸ் தான் அது வெயிட். ஆனா எவ்வளவு டிசீசஸ் கொண்டது பாருங்களேன். மலேரியா, எல்லோ ஃபீவர், வெஸ்ட் நைல் ஃபீவர், டெங்கு, எலிஃபென்டியாசிஸ், ஜிகா ஃபீவர், இதனால செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த கொசுவை கடிக்காம பாத்துக்கிறது எவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்லைங்களா? பட் அதுக்கு நாம தான் ஸ்டெப் எடுக்கணும். கொசு அந்த மாதிரிதான் உலகத்துல நமக்கு டேஞ்சர் வந்து யார் ரூபமோ நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். சோ அப்போ இந்த மாசம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பித்ருபக்ஷா, இது வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து இந்த பூஜை செப்டம்பர் 21 இந்த பூஜை பண்ற பித்ருபக்ஷான்னு சொல்லிட்டு நிறைய எல்லா இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. இது வந்து ஆண் பசங்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சில இடத்துல இருக்கு. இப்போ 2 பொண்ணுங்க பிறந்திருந்தாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க இல்லைங்களா? அன்னைக்கு கூட ஒரு சாவுக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு 2 பொண்ணு தான். அப்போ அந்த அப்புக்கு யார் கொல்லி வைக்கிறது? ஆண் பசங்க பெக்கிறது இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். சோ அப்போ இப்பதான் எலக்ட்ரிக் மிஷின் இருக்கு, வண்டி கூட வருதுங்கிறாங்க. வீட்டுக்குட்டி வருது, அந்த வண்டிக்குள்ள எடுத்து வச்சா அப்படியே கிரிமேஷன் நடந்து போயிடுது அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ நம்ம வந்து நம்மளுடைய அப்பா அம்மா 2 பேரால பிறந்த நம்ம, அவங்களுக்கு 2 பேர் இல்லைங்களா? 4, நம்மளுக்கு 4, 2 தாத்தா 2 பாட்டி இருக்கு. அவங்களுக்கு 2 பேருன்னா 8, அவங்களுக்கு 2 பேருன்னா 16. சோ அவங்க பாருங்க, இது ரீசெண்டா வந்த ஒரு இது. சோ அப்போ பார்த்தாக்கா 4094 ஆன்செஸ்டர்ஸ். ஜஸ்ட் ஒரு 7 ஜென்மம் எடுத்துக்கிட்டாலே, 7-9 ஜென்மம் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு ஆன்செஸ்டர்ஸ் யூஸ்வலா நம்ம தாத்தா பாட்டி பத்தி நமக்கு தெரியும். மேக்சிமம் அவங்க தாத்தா பாட்டி தெரியும். நம்ம உயிரோட இருக்கிறதுனா நம்ம பசங்க, நம்ம பேர பசங்க, லக்கு இருந்துச்சுன்னா நம்ம கொள்ளு பேர பசங்களையும் நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்போ இந்த 7 ஜெனரேஷன் எடுத்தாலே நம்ம 4000 இந்த ஜெனரேஷன்லயே நம்ம எவ்வளவோ தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணிருப்போம் இல்லைங்களா? சோ அங்க இருந்து அந்த ஆத்மா சாந்தி அடையறதுக்கோசரம் இந்த பூஜை நமக்கு செய்யறாங்க. அது ஓவரா செய்யணும்னு இல்ல, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இந்த பீப்புள் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பேட்டில்ஸ் இருக்கும், எவ்வளவு சேட்னஸ் இருக்கும், எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு ஃபியூச்சர் இருக்கு. நம்ம இந்த ஒரு பூஜையை வந்து வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ். இது வந்து எங்கேயும் போய் பெருசா இந்த பூஜை அந்த பூஜைன்னு இல்லை, நம்ம வீட்டுல இருந்து நம்ம மெடிடேஷன் பண்ணி இந்த நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்றது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இப்போ வந்து சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா எபிஜெனெட்டிக்ஸும் இப்ப நிறைய இருக்கு. ஜெனெட்டிசிஸ்ட், எபிஜெனெட்டிக்ஸ் எல்லாம் இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க
சொல்றது அப்படிதான். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய தாட்டுமே நம்மளுடைய ஜீன்ஸ சேஞ்ச் பண்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னா என்ன? நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம வாக்கிங் பண்ற எக்ஸசைஸ் எவ்வளவு பண்றோமோ அது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்றோம், நம்ம ஆல்கோஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்ல ஏதாச்சும் போயிருந்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இல்லைங்களா, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஜீன்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தாட்ஸும் நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஜீன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றத எபிஜெனெட்டிக்ஸ்ல சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன சொல்றாங்க? நம்ம மெடிடேஷன், யோகா, பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஜீன் எக்ஸ்பிரஷனை ரெகுலேட் பண்ணலாம். இப்ப காயக்கல்ப எக்ஸசைசஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவத்தையே வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்றோம், அவங்களுக்கு சர்க்குலேஷன் நல்லா கொடுக்குறோம். அப்போ அந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவத்துல இருந்து தானே அந்த ஜீன்ஸ் வருது இல்லைங்களா. நம்மளுடைய ஜீன்ஸ் நம்ம அப்பா கொடுத்த ஒரு ஸ்பெர்ம்ல இருந்து, அம்மா கொடுத்த ஒரு ஓவத்துல இருந்து இருக்கு இல்லைங்களா. சோ அப்ப அந்த ஜீன்ஸ் வந்து பியூரிஃபை பண்ற அளவுக்கு நமக்கு இந்த காயக்கல்ப எக்ஸசைஸ் இருக்குன்றாங்க. சோ அதுதான் நம்ம வந்து மைண்ட்ஃபுல் லிவிங், ரீசைலன்ஸ், இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் உலகத்துல இருக்குன்னு தெரியும் போது நாம வந்து அதை வந்து கத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி அப்படின்றது நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்க்கும் நியூரோலஜிக்கும் இம்யூனாலஜிக்கும் நிறைய லிங்க் இருக்குன்னு சயின்ஸே கண்டுபிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இந்த 3 சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்ம பாடியில இருக்கிற பிரெயின், லிம்பாட்டிக் சிஸ்டம், ஸ்பைனல் கார்ட், ஸ்பிளீன், இவங்க எல்லாம் கம்பைன் பண்ணி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வேலை செய்யறாங்க. அதுதான் சயின்ஸ்ல நம்ம பாக்குறோம். அற்புதமா இருக்கும் பாக்குறதுக்கே. யாரப்பா இதெல்லாம் செஞ்சு வச்சாங்க, இந்த கடவுளுக்கு ரியலாவே நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்மளுக்கு வந்து அமைச்சு கொடுத்ததுக்கு. சோ இந்த ஹீலிங் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா, சோசியல் குரூப், ஸ்பிரிச்சுவல் குரூப். இப்ப நாம எல்லாம் சேர்ந்து இருக்கிறதே வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு தான். குரூப்பா போய் மெடிடேஷன் பண்றோம். ஏன்னா லோன்லினஸ் வந்து வீக்கன்ஸ் த டிஃபென்சிவ் சிஸ்டம். நம்ம ஒண்டியா இருந்தா ஐயோ நான் ஒண்டியா இருக்கேனே சொல்லும் போது இட் வீக்கன்ஸ் த இம்யூனிட்டி சிஸ்டம். அதனால்தான் நீங்க எங்கேயாச்சும் குரூப்ல போய் குரூப் மெடிடேஷன் பண்ணுங்க, குரூப் ப்ரேயர் செய்யுங்க. இதுல வந்து நம்ம வந்து ஹீலிங் ஆகுது. இதுல வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. சோ அப்போ நம்ம வந்து பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா, நம்ம டெய்லி பிராக்டிசஸ் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி நம்மளுடைய டெய்லி நம்ம இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இல்லைங்களா. பேலன்ஸ்டு டயட் இம்ப்ரூவ் பண்ணா இது நம்மளால முடியும் இல்லைங்களா. நம்ம என்ன சாப்பிடுறோன்றத வந்து நம்ம பார்த்து கரெக்டா நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். டெய்லி கரெக்டா நம்ம வந்து தூங்கணும். ஏன்னா வந்து 8 hours கண்டிப்பா தூங்கணும். 9 o'clock பெட்னா யூ ஷுட் பி இன் பெட் பை 9 o'clock இல்லைங்களா. காலையில 4 மணிக்கோ 5 மணிக்கோ 6 மணிக்கோ எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் நம்ம எந்திரிச்சுக்கலாம். ஆனா நைட்டு மட்டும் கரெக்டா 7:30 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு, டாக்டர் இதெல்லாம் முடியாது, நாங்க 9 மணிக்கு தான் வந்து கிச்சன் ஸ்டவ்வையே ஆன் பண்ணுவோம், டின்னர் குக் பண்ணேன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், கடவுள் தான் என்ன செய்ய முடியும் இல்லைங்களா. நீங்க தான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த சிஸ்டத்தை உங்க வீட்டுல வந்து கொண்டு வரணும் இல்லைங்களா. மாதிரி மெடிடேஷன், யோகா, பிரேயர்ஸ் பாருங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட், இதுக்கெல்லாம் ஒரு காசும் இல்ல. நம்ம வந்து இதெல்லாம் செய்யாம டிசீஸ் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சான்ஸ் வந்துடுச்சுனாலும் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ரீசைலன்ஸும் தேவை வருது. பட் ரீசைலன்ஸ் டிசீஸ் வந்தாலும் நம்ம அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். சோ அதனாலதான் எப்பவுமே வந்து we have to integrate மெடிக்கல் அப்ரோச் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்ரோச் இல்லைங்களா. சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்னா சேர்ந்தாக்க ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆகுது. சோ இந்த மாதிரி நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி பிராக்டிசஸ் இருக்கணும். மெடிக்கல் இப்பெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லயே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து யோகா சென்டர் இருக்கும், பிரேயர் ஹால் இருக்கும், அங்கே மெடிடேஷனும் நடக்கும். பேஷண்ட் சென்டர் வெல்னஸ் மாடல் மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இப்ப வந்து வச்சிருக்காங்க. இப்ப நிறைய ரிசர்ச் ஒர்க் இருக்கு, ப்ரூஃபும் இருக்கு. மெடிடேஷன் பண்ண நம்மளுடைய ஆன்டிபாடி லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுடைய பயோ மார்க்கர்ஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கனாலே, கூகுள்ல போட்டீங்கனாலே அவ்வளோ ரிசர்ச்சும் வரும்.
ப்ரேயர் பண்றதுனால நம்மளுடைய கிரானிக் இல்னஸ் வந்து கம்மியாயிருக்கு. லைவா எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் ஸ்பீச் முடிச்சதும் எவ்வளவு பேர் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. அதே மாதிரி யோகா நம்ம ஸ்கை யோகா ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய இன்ஃபிளமேட்டரி மார்க்கர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து கூகுள்ல எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம மெடிடேஷன் பண்றதுனால இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கார்டிசால் கம்மி ஆகுது. இட் என்ஹான்சஸ் NK செல்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் இம்ப்ரூவ் ஆகுது. நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனை நம்ம பார்த்தோம்னா, இம்யூன் சிஸ்டம் பிரிட்ஜ் பண்றது நம்மளுடைய பாடி, நம்மளுடைய மைண்ட். அந்த பாடி மைண்ட் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்ட்டு இவ்வளவு சிம்பிளா நம்ம ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்ல நம்ம பார்த்தோம். சயின்டிபிக்கான எக்ஸ்பிளனேஷனும் அது எப்படி அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சோ நம்ம இத ரெண்டையும் ஹார்மோனைஸ் பண்றது வந்து நம்மளுடைய வேதாத்திரி மிஷன். நம்ம இண்டிவிஜுவல் பீஸ் வேர்ல்ட் பீஸ்ங்கிறாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹெல்த் வேர்ல்ட் ஹெல்த் இல்லைங்களா? உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை நீங்க கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது வந்து வேற யாராலையும் பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு சிம்பிளா வந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றத வந்து நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். காலையில ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் தேவையில்லை. ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸோ இல்ல ஒரு பூசணிக்காய் ஜூஸோ, 11:30க்கு வந்து இன்னொரு வெஜிடபிள் ஜூஸோ ஃப்ரூட் ஜூஸோ, 1 o'clock வந்து ஒரு 3 வெஜிடபிள், ஒரு மில்லட் சப்பாத்தி. எப்போ டெய்லி கோதுமை சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு இல்லை, கொஞ்சமா ரைஸ் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 4:30 மணிக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ், கொஞ்சம் ஒரு இஞ்சி கஷாயம், காஃபி டீ எல்லாம் நிறைய கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ரொம்ப அது ஹேபிட்டா இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு காஃபி சாப்பிடலாம், ஒரு டீ சாப்பிடலாம். பட் அது ஏன் எவ்ரி ஹவர் காஃபி டீயா சாப்பிட்டுட்டே இருக்காங்க? அது பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிட்டுக்கலாம். 7:30 மணிக்கு அதே மாதிரியே நல்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சமா சாப்பிட்டு சூப்ஸ் நிறைய போட்டு குடிக்கலாம். நட்ஸ் மில்லட்ஸ் இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்கை யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், அகத்தாய்வு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் இருக்குது. கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய இம்யூனிட்டி லெவல்ல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கங்க. ஏன்னா இம்யூனிட்டி லெவல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா நம்ம ஒரு விக்டரி அச்சீவ் பண்ண மாதிரி. நம்மளுடைய ஹெல்த் வந்து நம்ம கையில இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனா நம்ம ஹெல்த் யாரார் கையிலயோ குடுக்குறோம். போய் மேக்டில கொடுத்துறோம், ஐஸ்கிரீம் காரங்கிட்ட குடுக்குறோம், ஒரு பீஸா கடையில கொண்டு போய் எங்கெங்கயோ போய் நம்ம ஹெல்த்த வந்து வித்துட்டு அதுக்கும் வேண்டிய விஷயத்த வாங்கி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சமா அப்படியே வாக்கிங், ஜாகிங், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், குரூப்ல மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இவ்வளவு சிம்பிளான பிராக்டிசஸ்ல நம்ம இம்யூனிட்டி லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து இந்த ஸ்கை யோகால வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா அதை பிராக்டிஸ் பண்ணலாம், கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணலாம். நம்ம இம்யூனிட்டி லெவல்ல வந்து நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீராக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக மல்லிகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எப்படி பாத்தீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய இந்த எக்ஸசைஸ், மெடிடேஷன், அகத்தாய்வு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஜெனட்டிக்கா வருமாமா, இல்லைன்னா வந்து நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து மாறுமா? இது வந்து நம்ம செல்ஸ், நம்ம ஜீன்ஸ்ல ஆல்ரெடி இருக்குது. அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய சக்தி நம்ம கையில தான் இருக்கு இல்லைங்களா? நம்ம அப்பா அம்மாக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நல்லதா இருந்துச்சு.
பட் ஆனா இப்போ நம்ம ஜெனரேஷன்ல தானே அதெல்லாம் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. ஸ்பாயில் ஆயிட்டதுக்கு காரணம் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு. அப்பெல்லாம் வெஹிக்கிள்லே இருக்குல்ல, எல்லாம் நடந்து போய் தானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுலயே நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்ப்ரூவ் ஆகும். சிம்பிள் சாப்பாடு தான், டெய்லி ஒரு குழம்பு இருக்கும், 2 வெஜிடபிள் இருக்கும், அவ்வளவுதான் இல்லைங்களா சாப்பாடு. தயிர், நல்ல ஹெல்த்தியான பால் குடிச்சோம் எல்லாம். இப்ப பால்ல பாருங்க, ஒரு பேக்கெட் பால்ல 100 மாட்டு பால் இருக்கும். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து மாறிட்டு இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும். இப்பெல்லாம் எங்க யோகா, மெடிடேஷன் இதுக்கெல்லாம் டைம் இருந்துச்சு இல்லைங்களா? இல்ல, உங்க எல்லாம் வாழ்க்கையே யோகா தான், மெடிடேஷன் தான். பட் இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம யோகா மெடிடேஷன் செஞ்சே ஆகணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலும் வந்து நிறைய இருக்கு இப்போ. அதெல்லாம் சரி பண்றதுக்கோசரம் நம்ம இதெல்லாம் செஞ்சாக்க நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலம் இப்ப நமக்கு இப்ப எல்லாருக்கும் இந்த கோவிட் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுங்களாமா? அப்ப இந்த கோவிட் டைம்ல வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்துல வந்து இல்லாதவங்க நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. அத கொஞ்சம் இருந்தவங்க கொஞ்சம் அதுல வந்து வெளில வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய வந்து ஒரு கோவிட் இந்த மாதிரி வந்து பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் டோட்டலா வேர்ல்டு ஃபுல்லா வரும்போது நம்மளுடைய இது எப்படிமா இருக்கும்? நம்ம அதுதான் நமக்கு தெரிஞ்சு இல்லைங்களா? அது வரைக்கும் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. நம்ம தான் வாழ்ந்தோம்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். கோவிட்ல தான் நமக்கு புரிஞ்சிச்சோ, ஐயோ இந்த மாதிரி ஒரு ஒரு வைரஸ் தான். இப்ப வந்து மஸ்கிட்டோவே 2.5 மில்லிகிராம்ஸ் தான். அந்த வைரஸ் வந்து அதோட சின்னது. அது வந்து உலகத்தையே பயப்படுத்துதுன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருந்தவங்க எல்லாம் தப்பிச்சாங்க. இது கம்மியா இருக்கவங்க எல்லாம் அதுல மாட்டிட்டாங்க இல்லைங்களா? அதுவே ஒரு எக்ஸாம்பிள். அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அதை மறந்துடுறோம். அப்போ இந்த மாதிரி ஸ்பீச் கேட்டு கேட்டு அதை திருப்பி அட்லீஸ்ட் இன்னில இருந்து நான் நோய் எதிர்ப்பு மண்டலத்துல என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு வேண்டியதை நீங்க செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்ன்றத பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? சோ அப்போ அது என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யறத பார்த்தோம்னா நம்ம சுத்தியில இருக்கவங்களும் செய்வாங்க. பேர பசங்களாகட்டும் இல்ல எல்லாம் அவங்களும் சேர்ந்து செய்வாங்க. சோ அதனாலதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இல்லைங்கய்யா? ஆமாங்கய்யா, ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். மல்லிகா அம்மா, நீங்க அட்மிட் ஆயிருக்கீங்க, அம்மா கிட்ட அவங்க கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் உங்களுக்கு இந்த 2 மாசத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு தடவை கேள்வி கேட்கிறேன். கேள்விதான் கேட்கிறேன். இது ஒரு 4 தடவை 4 மாசமாவே மாசத்துல ஒரு தடவை இது கல்ச்சர் டெஸ்ட் பார்த்தா இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது. ஒரு growth போச்சுன்னா வேற ஒரு growth வந்துருது. நல்ல பாக்டீரியாவுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அப்படியே ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. இப்ப வந்து யூரலஜிஸ்ட் வந்து கடைசியா போய் பார்த்து வந்து ஒரு யூரின் போற பாதையில ஒரு டியூப் மாதிரி வச்சு அது வந்து ஒரு லைட் மாதிரி போட்டு அந்த மாதிரி ஒரு 12,000 ரூபாய் பீஸ் கட்டி அதை ஏதோ பார்க்கணும்னு சொன்னாங்க. பார்த்தோம். அப்புறம் யூரின் ஃப்ளோ பார்த்தோம், அதுவும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இன்ஃபெக்ஷன் மட்டும் விட்டு விட்டு வந்துட்டே இருக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமான காலத்துல நான் அப்படியே இருந்து பொறுத்து போயிட்டு இருந்ததுனால அதனுடைய எஃபெக்ட் முழங்கால் லைட்டா வலி வந்துருச்சு. நான் 13 வருஷமா மேக்சிமம் ஒரு வருஷத்துல ஒரு 3 நாள் 4 நாள் எக்ஸசைஸ் செய்யாத விட்டானா விடுவேனா தவிர மற்றபடி எக்ஸசைஸ் செஞ்சு எல்லாமே உடம்பு ரொம்ப பர்ஃபெக்டா வச்சிட்டு இருந்தேங்க. இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் அதுக்கு ஒரு குற்ற உணர்வா என்ன பண்றது, இப்படி ஒவ்வொன்னா இதாவதேன்னு கொஞ்சம் ஒரு இருக்கு. அதனால ஒரு மனநிறைவுக்காக ஒரு கேள்வி கேட்கலான்னு கேட்டேங்க. சோ நைஸ்மா, நல்லது நீங்க இந்த கேள்வி கேட்டது. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் சில டைம்ல வருது. ரீசன் என்னன்றது வந்து நம்ம கொஞ்சம் அத பத்தி நம்ம கொஞ்சம் ஆராய்க்கணும் இல்லைங்களா? டாக்டர் கிட்ட நீங்க இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்கும் போது அவங்க வந்து அதுக்கு வேண்டியதை செய்யறாங்க. நம்ம அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா?
நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க. இது கூட நான் நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஃபுட் ஆமா. எல்லாம் நான் கரெக்டா எடுத்துக்கிறேன்னா, தண்ணி நல்லா குடிக்கிறேன்னா, சரி. 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்குறேன்னா, இதெல்லாம் நான் உங்களுக்கு கேட்டுக்கணும் கேள்வி. நிறைய சரி. வெளியில சொல்ல மாட்டாங்க. பட் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சில சமயத்துல தூக்கமே வராம இருப்பாங்க. சில சமயத்துல ஜிம்முக்கு போய் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஓவராவும் செய்ய தேவையில்ல, கம்மியாவும் செய்ய தேவையில்ல. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் லெவல் ஏதாச்சும் இருக்கா? ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதர் யாரும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் நாம அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றோம்? ஒரே கவலையா நினைச்சுக்கிட்டு அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டே நம்ம மைண்ட் எஃபெக்ட் பண்ணிக்கிறோமா? இல்ல கடவுள்கிட்ட அந்த பாரத்தை போட்டுட்டு ப்ரேயர் பண்ணி கடவுளை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை இறக்கி வச்சிடுறோமா? இதெல்லாம் நீங்க உங்களை கேள்வி கேட்டுக்கணும். இன்ஃபெக்ஷன் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானதுனாலதான் வந்துச்சு இல்லைங்களா? பட் அங்க சில விஷயங்கள் இருக்கும், அதுக்குதான் டாக்டர்ஸ் அதெல்லாம் செய்யறாங்க. பட் நீங்க கூட இதெல்லாமும் செஞ்சுக்கோங்க. கில்ட்டி ஃபீலிங் வேண்டாம். ஓகே, ஏதோ ரீசன் இருக்கு, அந்த ரீசனை வெளியில எடுக்கணும் இல்லைங்களா? அதுக்குதான் டாக்டர் நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும். நான் நல்லா தூங்குறேங்க. எனக்கு என்னை அறியாம எனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குதான்னு தெரியல, அழுத்தம் இருக்குதான்னு தெரியல. ஆனா நான் பேராசிரியரா தாங்க இருக்கேன். ஆனா நல்லா நல்லா இருக்கேன். நான் இப்ப கூட இவ்வளவு கஷ்டத்துல, உடம்பு கஷ்டத்துல கூட ஆக்டிவா நல்லா இருக்கேன். மனசு ஆக்டிவா இருக்கேன். உங்க ஏஜ் எவ்வளவுமா? 62ங்க. சூப்பர். ஏன்னா 60 வயசு வரைக்கும் நமக்கு எந்த ஒரு வியாதி இல்லாம இருந்ததே கடவுளுக்கு நன்றி தான் இல்லைங்களா? 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த வியாதியுமே இருக்கல. சோ இது ஏஜ் ஃபேக்டரா கூட இருக்கலாம். சோ அதனால கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் இது ஏஜ் ஃபேக்டரா கூட இருக்கலாம். பட் ஆனா we have to work on that. சான்ஸ் அது இப்ப சின்ன வயசுல இருந்து அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன் வரும் சரியாகும். சின்ன வயசுல இருந்து எங்க டெலிவரி 42 வயசுக்கு முன்னாடி டெலிவரி ஆனதுல இருந்து அந்த மாசமா இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுல இருந்து மறுபடியும் நடுவு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் நல்லாயிட்டே இருந்துச்சுங்க. எனக்கு மத்தபடிக்கு முதல்ல எல்லாம் பலகீனமா இருந்தேன். இந்த 13 வருஷம் யோகாக்குள்ள வந்ததுல இருந்து நான் நல்லா ஆக்டிவா நல்லா இருக்கேன். நல்லா சூப்பரா இருக்கேன். வெரி நைஸ். ஏன்னா அது உங்களுக்கு அனடாமிக்கலி அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? பிசிக்கல் பாடியில ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அது அடிக்கடி வருது. அதை ஹேண்டில் பண்றாங்க. அதை இன்னும் கொஞ்சம் கான்பிடென்டா ஹேண்டில் பண்ணுங்க, அது சரியாயிடும். டோன்ட் வரிமா. கில்ட்டி ஃபீலிங்கே வச்சுக்காதீங்க. ஐயோ நான் நல்லா தானே என்ன பாத்துக்கிட்டேன், ஏன் எனக்கு போய் இது வந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே இப்ப வந்துடுச்சு, நெக்ஸ்ட் வாட் அப்படின்ற மாதிரி இல்லைங்களா? அது மாதிரி பாத்துக்கங்க, கண்டிப்பா பாத்துக்கங்க. சரியாயிடும். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கவிதா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அதாவது நமக்கு தாழ்வு மனப்பான்மையோ இல்ல மன அழுத்தமா இருந்தாலுமே அந்த மாதிரி வருமாமா? எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி இருக்குமா? கரெக்ட். ஏன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஒரு ஒரு பெரிய வியாதிக்கு முன்னாடி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லைங்களா? எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தா கூட அவங்களுக்குள்ள இல்ல நான் சக்சஸ் இல்ல, நான் சக்சஸ்ன்றது நம்பதான் இருக்கு இல்லைங்களா? சில அதான் நான் எப்பவுமே அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ரோட்ல கீரை விற்பாங்க, அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த காசு போதும், டெய்லி எவ்வளவு வருதோ அந்த காசே போதும். பெரிய ஷாப்பிங் மால் வச்சிருப்பாங்க, கோடி கோடியா இருக்கும். பட் அவங்க மனசுல நிம்மதியே இருக்காது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ காசுதான் நமக்கு நிம்மதி கொடுக்கும்ன்றது இல்ல, நம்ம எவ்வளவு திருப்தியா இருக்கிறோமோ, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு திருப்தியா இருக்கிறோமோ பொறுத்துதான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் இல்லைங்களா? நம்ம கடவுள் படைச்ச நாம
கடவுளுக்கு முன்னாடி கடவுளையா ஒருத்தர் இப்படி ஒருத்தர் இப்படி பிடிப்பாரு இல்லைங்களா? நம்ம தான் வந்து நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேண்டாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேண்டாம். ஜஸ்ட் பி ஹாப்பி வித் வாட் யூ ஆர். கடவுள் ஒண்ணு எப்படி படைச்சிருக்காரோ அதை வச்சுக்கிட்டு நம்ம ஹாப்பியா இருக்கணும். சோ நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன காரணம்ன்றத வந்து ஒரு புக் எடுத்து எழுதுங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் இவ்வளவு குண்டா இருக்கேன், என்னுடைய ஹேர்ஸ் ஸ்ட்ரைட்டா இல்ல, என்னுடைய கண்ணு இன்னும் அழகா இருக்கு, என்னோட ஸ்கின் கருப்பா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தாழ்வு ரொம்ப இருக்கும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். சோ அது என்னன்றத ஒரு புக்ல எடுத்து எழுதிட்டு பாசிட்டிவான தாட் என்னன்றத எழுதிக்கோங்க. அதுதான் நம்ம அகத்தாய்வு சொல்லி தராங்க இல்லைங்களா? இன்ட்ரோஸ்பெக்ஷன் போது, மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியுது. அது கூட நம்ம பிசிக்கலி நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ், ஹெல்த்தி ஃபுட் இதெல்லாம் சாப்பிடணும் இல்லைங்களா? இன்ஃபெக்டிவ் சரி பண்றதுக்கு மகர்ஷி வேதாத்ரி அற்புதமான எக்ஸசைஸ் கொடுத்திருக்காரு. ஓகேம்மா. அம்மா காஃபி குடிக்கலாமாம்மா? ஒரு டைம் குடிக்கலாமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு காஃபி? நாளைக்கு ஒண்ணு குடிக்கலாம். ஓகே, அந்த ஹேபிட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒண்ணு குடிக்கலாம். பட் ஒண்ணும் அது குடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ரொம்ப அவர்லி குடிப்பாங்க பாருங்க, காஃபி குடிச்சாதான் எனக்கு மைண்டே ஓடுன்ற எல்லாம் இருக்காங்க பாருங்க, அதெல்லாம் தேவையில்லை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிவி பவி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் நிவி பவி அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு அன்மியூட் ஆச்சு, மறுபடியும் இல்ல. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நிவி பவிமா. ஆமாமா, அன்மியூட் பண்ணுங்கம்மா நிவி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நிவி பவிமா. எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நல்லா நிறைய பல தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். எக்ஸாம்பிள் ஈஸியா இருக்கு. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேலும் சிறக்க. வாழ்க வளமுடன் அம்மா. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லா துறைகளிலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு, எப்போதும் சந்தோஷமாக இருப்போம். நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக பார்த்திபன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. பார்த்திபன் ஐயா. அடுத்த அன்பராக குருவம்மாள் அம்மா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம்மா. அம்மா வாழ்க வளமுடன் டாக்டர் அம்மா. வளமுடன் குரு அம்மாள். சோ ஹாப்பி. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்காங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு சூப்பரான ஸ்பீச் கொடுத்தீங்க. அதுல அந்த முன்னோர்களுக்கு சொன்னது ரொம்ப அருமை. அந்த 7 பேருக்கு சொன்னீங்க இல்லம்மா, அது ரொம்ப அற்புதமா இருந்தது கேக்குறதுக்கு. நாங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் எல்லாமே நல்லா இருக்காங்க வீட்டுல, இங்கேயும் குழந்தைங்க எல்லாமே. நீங்க சென்னைக்கு வர்றப்ப சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. நான் சென்னையில தான் இப்ப இருக்கேன். சரி சரி. சென்னையில இருக்கப்ப சொன்னீங்கன்னா நாங்க பாக்குறோம் உங்களை. சரி சரி, கண்டிப்பா. இந்த நடக்கிறதுக்குதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. இது ஸ்லோவா நடக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா நடக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஸ்லோவாவே நடக்க. உங்க ஏஜ் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இப்ப உங்க ஏஜ் சொல்லுங்களேன். உங்க வயசு சொல்லுங்களேன். 76க்கு ஸ்லோவா தான் நடக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. நம்ம வெயிட்டும் ஆல்ரெடி வெயிட் 60 போதும் இல்லைங்களா? 60 இருக்கு, 76 இயர்ஸ் 60, உங்க ஹைட்டுக்கு இவ்வளவு வெயிட் போதும்.
நடங்க. இப்ப கூட பாருங்க, லாஸ்ட் வீக் கூட ஒரு 50 வயசு அந்த பொண்ணு ஏதோ பாத்ரூம்ல சேர் போட்டு கிடு கிடு கிடுன்னு ஏறி இருக்கு. ஃபாஸ்டா டப்புன்னு சேர் தடுக்கி விழுந்துடுச்சு. பாத்ரூம்ல பாருங்க, பாத்ரூம்ல எங்க வேணாலும் இடிச்சிருக்கலாம். நல்ல வேளை அதுக்கு நீ ஜாயிண்ட் ஆமா இடிச்சு அந்த லிகமெண்ட் ரொம்ப பொறுமையா செய்யறதே பெட்டருங்கம்மா. ஃபாஸ்டா ஒண்ணும் செய்யணும்னு இல்ல. நீங்க சரிங்க. வந்து நீங்க எல்லாமே கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க. சாப்பாடும் கரெக்டா சாப்பிடுங்க. இங்க வந்து நம்ம ஒண்ணும் ஆக்டிவா அது இது நல்லா செய்யணும்னு இல்ல. நம்ம நம்ம ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அதனால நம்ம யோகா செய்யறோம். அது இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிறோம். நீ ஜாயிண்டோ ஸ்கில் ஜாயிண்டோ மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிறோம். உட்கார்ந்துகிட்டே இருக்காதீங்க. எந்திரிங்க, கொஞ்சமா வாக் பண்ணுங்க, ஜாயிண்ட்டுக்கெல்லாம் ஒரு மூவ்மெண்ட் கொடுங்க, போய் உட்கார்ந்து. ஏன்னா நம்ம பசங்களுக்கும் பேர பசங்களும் நம்ம ஆக்டிவா பார்த்தாலே போதும். நம்ம கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல இல்லைங்களா? எனக்கு இது செய்யணும் அது நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அறிஞ்சுக்கலாம், பசங்களே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம். நம்மளோட பிசிக்கல் பிரசன்ஸ் போதும் அவங்களுக்கு. ரொம்ப ஒண்ணும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா உடம்பு ஃபுல்லா நீவிக்கலாம். குளிக்கும் போது கேர்ஃபுல், வலிக்கி விட்டு விழுந்துடக்கூடாது இல்லைங்களா? சும்மா எண்ணெய் போட்டு நீவிக்கங்க, அவ்வளவுதான். சும்மா இருக்கும்போது பாதம் கை இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல இது ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே. கனகவள்ளி குடும்பத்தை வாழ்த்துங்கம்மா. கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நேர பார்த்தது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வாழ்க வளம். நன்றிம்மா. நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி கூட்டணுங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா, இப்ப நீங்க இப்ப எண்ணம் சொல் செயல் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். இந்த மன அழுத்தம் வாரதுக்கு காரணமே அதுதான். இப்ப நம்ம யோகாவில வந்த பிறகு அதை குறைக்கிறோம். ஆனா இப்ப நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம பேர பிள்ளை இருந்தாலும் தூண்டி நம்ம எண்ணத்தை தூண்டி விட்டுறாங்க. அதை அடக்க ஒரு நாளாவது ஆகுது. உடனே ஆமா போ இப்படிதான் நீ சொல்லுவேன்னு தூக்கி எறிய முடியல. நம்ம பேர பிள்ளைங்களோ ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப நீங்க ஒண்ணு சொல்லிட்டா அந்த மாதிரி கூட சில சமயம் வர்றோம். அந்த சமயத்துல நம்ம வந்து எப்படிதான் தவம் பண்ணா கூட கொஞ்ச நேரம் நம்ம அமைதி கெட்டுதான் அப்புறம் மறுபடியும் திரும்பி வருது. ஒண்ணு அது ஒண்ணு. இன்னொன்னுமா, இப்ப இந்த கேன்சரை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லம்மா, என்னோட கூட பிறந்த அக்கா, அவங்களுக்கு 62 வயசுல ஜஸ்ட் எடுத்தாச்சு. இப்ப 90 வயசு இன்னும் இருக்காங்க. ஒரு கை வேற அதுக்கு பிறகு ஒரு ஆயிடுச்சு. தனியே இருக்காங்க. அவங்களுடைய சாப்பாட்டு முறையெல்லாம் நான் சொன்னேன்னா இன்னைக்கு பூரா சொல்லலாம். அந்த வேப்பங்குழந்த காலையில சாப்பிடுவாங்க, சூடு தண்ணி குடிப்பாங்க. அவங்களே அவங்கள கவனிச்சுட்டு அவங்க திருநெல்வேலியில ஆபரேஷன் பண்ணாங்க. அந்த டாக்டர் இப்ப அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. போன் பண்ணி அவர்களோட வந்து அடிக்கடி பார்க்க வைக்க அந்த டாக்டருக்கு எடுத்துக்காண்டாட பேஷண்டே எங்க அக்கா தான். அதுக்கு பிறகு நான் நிறைய பேர்ட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்காங்க, நீங்க கவனிச்சுக்கிறீங்கன்னா எல்லாருமே ஒரு 2 வருஷத்தை தாண்ட மாட்டேங்கிறாங்க. இந்த ஜஸ்ட் எடுத்தவங்க அடுத்து டக்குன்னு கழுத்துல பரவிடுது, கம்புக்கூட்டுல பரவிடுது, மூளையில பரவிடுது. ஆனா நீங்க சொல்றது மாதிரி கவனிச்சுக்கிட்டா எந்த வியாதியும் தாண்டி வரலாங்கிறது அவங்க பெரிய உதாரணம். நல்லா இருக்காங்க. ஒண்ணுமா. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க ஹாஸ்பிட்டல்ல இப்ப யோகா, இந்த கோயில்கள் எல்லாமே இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இப்ப முதியோர் இல்லத்துக்கு போயிருக்காங்க கோயம்புத்தூருக்கு பக்கத்துல. அவங்க வீட்டை விட நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா யோகா சொல்லி கொடுக்குறாங்க, பஜன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க பென்ஷனை ஒரு பகுதி கொடுத்துட்டு மிச்சத்தை எழுதி அங்கேயே வச்சிடுறாங்க. இந்த ஆசிரமத்துக்கே நான் வச்சுட்டேன், என்னை பின்னாடி தூக்கி போட்டு கண் ஆபரேஷன் பண்ண போனாங்க. இப்ப கேங்கா என்னோட சொன்னாங்க, நாங்களும் கேங்கா போனோம், எல்லாரும் கோயம்புத்தூருக்கு ஆபரேஷன் பண்ண போனோம். இந்த லெவல்ல வயசு 70+ ஆனா கூட அப்படி திடமா வாழ்றவங்களும் இருக்கத்தாமா செய்யறாங்க. ஆமா, அதனால இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப இருக்க சின்ன வயசு அந்த 30-40 வயசு ஆளுகளை விட 60 வயசுக்கு மேல உள்ளவங்க இன்னும் இப்படிதான் வாழணுங்கிற திடத்தை உண்டாக்கிக்கிறாங்க. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அந்தந்த சமயம் நமக்கு சில சின்ன சின்ன உராய்தல் வரத்தான் செய்யுது. அது மீண்டு வரத்தான் செய்ய வேண்டியிருக்கும். ஆமா, ஷேர் பண்ணீங்க. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அடுத்தவங்களுடைய சொல்லு கண்ணீர்னு வந்துட்டே இருக்கும். அத நம்ம மனசுல இருந்து தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வந்து அவங்க வாயில இருந்து வந்த வார்த்தை இல்லைங்களா?
நமக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்ல. அதை தூக்கி போடுறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்ல. அதுக்கு நம்ம நிறைய யோகா பண்ணும், மெடிடேஷன் பண்ணும். நமக்கு ஏதாச்சும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் அகத்தாய்வு பண்ணணும். ஏன் அது போய் நம்மள பாதிக்குதுன்றத பத்தி. ஏன்னா நம்ம கான்பிடென்டா இருந்தோம்னா பாதிக்குது, அது பாதிக்க கூடாது. அப்புறம் இப்ப முதியோர் இல்லத்துல விட்டுட்டாங்க, என் பையன் இப்படி பண்ணிட்டான், முதியோர் இல்லத்துல விட்டுட்டானேன்னு சோகமா சூப்பரா இருக்காங்கம்மா அவங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இன்னைக்கு நீங்க அவங்க போன் நம்பர் அவங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்க இப்படி இருக்காங்க. இதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட். முதியோர் இல்லத்துல போய் நம்ம ஹாப்பியா எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோம். இனி நம்மளுக்கு வேண்டியது யோகா, மெடிடேஷன், வாக்கிங், இந்த மாதிரி நம்ம ஏஜுக்கு தகுந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதுவே ஹாப்பியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைங்களா. அந்த வார்டன் சொல்றாங்க இவங்க வந்த பிறகு இங்க உள்ள லேடியே மாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு செழிப்பா இருக்காங்க. எனக்கு அவங்க என்னைக்கு சொல்றாங்க, எனி டைம்னா நீங்க கூட வந்துருங்கம்மா. சரி கண்டிப்பா முடியலன்னா வந்துடுறேம்மான்னு சொன்னேன். அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. அது எல்லாத்துலயும் நம்ம இருக்கதான் காரணம்ங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் அந்த லேடி. இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. இன்னைக்கு ப்ரோக்ராம் அவ்வளவா சூப்பரா இருந்ததுமா. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கத்துக்கிறோம். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அவங்கள்ட்ட. அப்புறமா என்னுடைய கேள்வி என்னன்னா, எனக்கு இப்ப 50 நடந்துட்டு இருக்கு. மெனோபாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த கழுத்துக்கும் ஷோல்டருக்கு எடுக்கிற நடுவுலையும் முட்டியும் கொஞ்சம் வலிக்குதுமா. அது ஏன் இந்த மாதிரி? நான் ரெகுலர் நல்லா இருக்கேன், எக்ஸசைஸ் பண்றேன், தியானம் பண்றேன், நான் நல்லா இருக்கேன். சில டைம் இது மட்டும் தான் வலிக்கிற மாதிரி இருக்குமா எனக்கு. என்ன காரணமா இருக்குமா? ஏஜ் 50 சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா 50 முடிஞ்சிருச்சு. சோ பர்டிகுலரா ஒன்னும் டிசீஸ் ஒன்னும் இல்ல. பட் ஆனா பாருங்க, அப்சர்வ் பண்ணி பாருங்க. நீங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர், லேப்டாப்ல ஏதாச்சும் கண்டினியூஸா உட்கார்ந்து இருக்கீங்களா, இல்ல இப்படி புடிச்சிட்டு மொபைல்ல ஏதாச்சும் கொஞ்சம் அது ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அப்புறம் நீ ஜாயிண்ட் கொஞ்சம் இப்பெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. சோ அதுக்கு வேண்டிய நம்ம பிசியோதெரப்பி கொஞ்சம் பண்ணிக்கணும். early ஸ்டேஜ்லயே நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். மெனோபாஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் இம்யூனிட்டி லெவலும் கொஞ்சம் கம்மியாகுது. மெனோபாஸ் டைம்ல சில ஜாயிண்ட்ல, ஏன்னா அப்போ ஆஸ்டியோபரோசிஸ், அங்க ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகுது, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா மெனோபாஸ். நம்ம எல்லா ஜாயிண்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அப்போதான் நம்ம ஆயில் மசாஜ் பண்றோம். கேர்ஃபுல்லா பண்ணிக்கங்க, வலிக்கு விழுவ கூடாது. ஜஸ்ட் ஆயில் மசாஜ், நீ ஜாயிண்ட், நம்ம நெக்குக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைசஸும் இருக்கு, பிசியோதெரப்பியும் இருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி டாக்டர் கிட்டயும் நீங்க காமிச்சிக்கலாம், பிசியோதெரப்பி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெக்குக்கு அந்த வைப்ரேஷன் கொடுப்பாங்க, ஹீட் தெரப்பி கொடுப்பாங்க, இல்ல நீங்களே ஹாட் வாட்டர் பேக் வச்சுக்கலாம். உங்களுடைய வலியினுடைய லெவல் என்னன்றத பாத்துக்கோங்க. மைல்டா இருந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க மசாஜ் பண்ணிக்கலாம், பிசியோதெரப்பி கொடுத்துக்கலாம், ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பிசியோதெரப்பி போல டாக்டர் கன்சல்டேஷன். நல்லாதான் இருக்கேன். லைட்டா பொறுத்துக்கிற அளவு தான் அந்த வலி இருக்கு, இருந்தாலும் ஒரு வலி. அதுக்குதான் அதை கேட்டுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேலக்ஸி MO1, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். கேலக்ஸி வசந்தரா தேவி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இளமரபு சேகர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் பேசுறது கேக்குதாமா? வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல எனக்கு ஒரு சின்ன இது சயின்டிபிக்கா நிறைய இது சொன்னீங்க. இதுல நம்மளுடைய சப்கான்சியஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய இம்யூனிட்டியை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு இன்சைட் இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் நினைச்சேன். எனக்குமே அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லலாமே? வெரி வெரி நைஸ். நம்ம வேதாத்ரி மகர்ஷியோட ஸ்பெஷாலிட்டி அதான் இல்லைங்களா, டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ்.
நம்மளுடைய கான்சியஸ் வந்து எப்படி நாம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றது. அதனாலதான் நம்ம சிம்பிள் பீப்புளுக்கு வந்து எண்ணம் சொல் செயல் பத்தி நம்ம சொல்றோம். நம்மளோட எண்ணம் வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே நம்ம வந்து ஆக்டிவா இருக்கும் போது நம்ம எப்படி பாசிட்டிவா இருக்கிறோமோ அதேதான் நம்ம தூங்கும் போது வரும். நம்ம சப்கான்சியஸ் மைண்டு தான் 80% இல்லைங்களா? ஐஸ்பர்க் மாதிரி தான் நம்ம கான்சியஸ் மைண்டு. சோ நம்ம கான்சியஸா நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அதுதான் நம்ம சப்கான்சியஸ்ல போய் உட்காருது. சோ சப்கான்சியஸ் மைண்ட்ல அன்வான்டா நிறைய திங்ஸ் இருக்கு. அத வந்து நாம எப்படி வெளியேற்றணும்ன்றது நமக்கு தெரியல. எத்தனையோ ஜென்மமா நம்ம சப்கான்சியஸ்ல அவ்வளோ இருக்கு. சோ அதனாலதான் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணி நம்ம வந்து சப்கான்சியஸ் நம்மளுடைய அந்த வேவ்ஸ் வந்து அப்படி அப்படியே குறைக்கிறோம். குறைக்கும் போது மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் தான் பெஸ்ட் நம்ம சப்கான்சியஸ் மைண்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. நம்ம கான்சியஸா நம்ம மைண்டுக்கு என்ன போடுறோம். இப்ப அம்மா கேள்வி கேட்டாங்க பாருங்க, நம்ம எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் சுத்தில இருக்கவங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அது திருப்பி திருப்பி ரிங்கிங்காவே இருக்கும். சில பீப்புளுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் அது மண்டையில ஏறவே ஏறாது. ஏன்னா அவங்க அதெல்லாம் ரொம்ப ஒண்ணும் மைண்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நம்மளுடைய நான் என்னால் முடிந்த நல்லது செய்யறேன், யாருக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்ற 2 ஒழுக்க பண்பாட்டை வந்து நம்ம டெய்லி ரிப்பீட் பண்றோம். நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம வேதாத்ரி மாஸ்டரோட மெடிடேஷன்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம எல்லாமே அந்த மெடிடேஷனுக்குள்ள வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா அம்மா குருவுக்கு ப்ரே பண்றோம். ஏன்னா அதுதானே நம்ம வந்து வருஷத்துக்கு ஒருக்கா இந்த பூஜை ஸ்பெஷல் பூஜை பண்றோம் இல்லைங்களா நம்ம முன்னோர்களுக்கு. அது வருஷத்துக்கு ஒரு இல்ல, நம்ம டெய்லி அவங்களுக்கு ப்ரே பண்ணி தான் நம்ம மெடிடேஷனே ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா முன்னோர்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரேயர், அந்த பிரேயர் எல்லாம் ஸ்டெப்ஸ் பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு தாட்டும் போடாம எல்லா தாட்ஸ் வந்துச்சுனாலும் ஓகே, இட்ஸ் ஓகே இஃப் த தாட் கம்ஸ், ஓரளவுக்கு அது கம்மி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பாருங்க சில மெடிடேஷன்ல சுத்தவெளி, சக்தி கலாம் அங்கெல்லாம் போறோம். போயிட்டு நம்ம மைண்ட வந்து அந்த அளவுக்கு கொண்டுட்டு வரோம். சோ இதெல்லாம் வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து நம்மளுக்கே அறியாம வேலை செய்யும் சப்கான்சியஸ் மைண்ட்ல. அதுக்கப்புறம் அங்க யூனிவர்ஸ்ல அவ்வளவு எனர்ஜி ஃபில் ஆயிருக்கு. எனர்ஜியும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்து நம்மளுடைய துரியத்துல இருந்து நம்ம பாடி ஃபுல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மைண்ட் அவ்வளவு காமா இருக்கும்போது 3/4 பிரச்சனையே ரிலேஷன்ஷிப் தான் இல்லைங்களா? அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ப்ரே பண்ணிக்கிறோம், பசங்களுக்கு ப்ரே பண்றோம், பிரதர் சிஸ்டர்ஸுக்கு பிளஸ் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் எனிமீஸ், நம்மளுடைய ஸ்கை சிஸ்டம், உலகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிளஸ் பண்றோம். நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான், பிளஸ்ஸிங் தான். இதெல்லாம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து கிளியரா இருந்தாதான் நம்ம இதெல்லாம் மனப்பூர்வமா இன்னொருத்தருக்கு பிளஸ் பண்ண முடியும். நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நம்மளால மனசார யாருக்கும் பிளஸ் பண்ண முடியாது. சோ அதனாலதான் நம்ம யோகா பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லா தாட்ஸும் கம்மி ஆகும் போது நம்ம வந்து பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய இருக்கு பாருங்க. ஒன்னொன்னா வந்து ஒரு மெடிடேஷன்னா கண்டினியூஸா நம்ம காமா இருக்கணும்னு இல்லை. இது வந்து யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால குரூப் மெடிடேஷன்ல உட்காரும் போது இன்னொருத்தர் வந்து நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எண்ணம் வேற எங்கேயாச்சும் ஓடி போயிடுச்சுன்னா கூட திருப்பி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி வேதாத்ரி மகர்ஷியோட எல்லா பிலோசபிஸும் ரொம்ப சிம்பிள். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் அத்தனையும் இங்க இருக்கு. நன்றி நன்றி, ரொம்ப சிறப்பு. ஒரே ஒரு இன்னொரு தகவல் எனக்கு அது நான் பயிற்சி பண்றேன், ஆனா அது ஷேர் பண்ணலாமான்னு தெரியல. இன்ஃபேக்ட் சப்கான்சியஸ் மைண்ட் 3 நிலைகள், அதாவது நம்ம உறங்கும் போது, எழுந்திருக்கும் போது, அதாவது தவம் பண்ணாத அன்பர்களுக்கு இது நம்மளுக்கு வந்து இதுல இருக்கும்ன்றது ஓகே. ஈவன் குளிக்கும் போது கூட சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பஞ்சபூத நாகர தவத்தையே நான் வந்து ஒரு குளிக்கும் போது அது பிடிச்சிடும். அது பண்ணும்போது கிட்டத்தட்ட வேற சிந்தனை இல்லாம நாம பிரபஞ்சம், அந்த நீர், ஓட்டவர் அந்த சூழ்நிலையோட இது பண்ணி அது பண்றது எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நித்தம் பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டு சாமி சொல்லியிருப்பாங்க. டெய்லி பண்ண இன்னும் நல்லதுன்னுவாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்காம அதையும் நான் பண்ணிடுவேன். அதுக்கு சொல்ல வந்தேன். அது யாருக்கும் ஒருத்தருக்கு பயனுள்ள தான் இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். மிக்க சிறப்பு. வாழ்க வளமுடன்.
நீங்க பஹ்ரைன்ல இருக்கீங்க இல்லைங்கயா? ஆமாம்மா, பஹ்ரைன்ல இருக்கேம்மா. எல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பாருங்க இல்லைங்களா? பெங்களூர்ல மிஸ் பண்ணிட்டேன், பட் கத்தார்ல வந்து கண்டிப்பா ஒரு மீட் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வசந்தரா தேவி அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நான் காத்துன்னு இருக்குவோம்மா உங்க அட்வைஸ்க்கு. நீங்க வந்தீங்கன்னா அந்த மெடிக்கல்து அந்த உணர்வுகளை உணர்த்துறதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. எனக்கு சமீபத்துலமா எனக்கு சுகர், எனக்கு 65 வயசு ஆகுதுங்க. நான் 2004 இருந்து நான் மனைவள கடையில இருக்கேன். ஆனா கொரோனாக்கு அப்புறம் தான் ரொம்ப நுண்ணுமா அது உள்ள போனேன் நானு. இப்ப எல்லாம் காலையில அந்த ஜூம்ல 5:30 மணி 6 மணிக்கு எக்ஸசைஸ் தவம், ஈவினிங் தவம் எதையுமே மிஸ் பண்றதுல நான் அப்படியே அடிமை ஆயிக்கிறேன். சாமிஜிக்கு ரொம்ப கைப்பிடிச்சு ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, உணர்ச்சி வசமா. ஆனாமா இந்த ஆகஸ்ட் மாசம் எங்க வீட்டுல, என் பொண்ணு வீட்டுல, என் வீட்டுல எல்லாம் கொஞ்சம் அழிச்சல் இருந்துச்சுங்கோ. இந்த கிருஷ்ண ஜெயந்தி, ராதா ஜன்ம, இந்த மாதிரி பண்டிகை, பிள்ளையார் பண்டிகைலாம் இவங்க ரொம்ப விசேஷமா செய்வாங்க. நான் இன்வால்வ் இல்லைனாலும் அவங்களுக்காக நான் கலந்துக்கணுமேனு நான் இங்கேயும் அங்கேயும் அழைச்சல் இருந்துச்சு. அந்த மைண்ட் செட்டப்லமா நான் ஆகஸ்ட் 18ஆம் தேதி நான் மௌனத்துக்கு போலான்னு ஆழியாருக்கு போயிட்டோமா. 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான் போயிடுறேங்க அங்க ஒரு வாரம் மௌனத்துக்கு. அங்க அன்னைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப டயர்டுங்க. நான் எப்படி போய் பெங்களூர்ல இருக்கிறேம்மா, நான் எப்படி போய் கோயம்புத்தூர் ஆழியார் சேர்ந்தேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவு டயர்டா போனாங்க. போயிட்டாங்க சித்தால. அதுக்கு முன்ன ஒரு தடவை கூட எனக்கு ஏதோ கேஸ்ட்ரிக் ஆகி ரொம்ப டயர்ட் ஆகி நான் கார்ல ரொம்ப அங்கதான் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது எப்படி சாமிஜி என்னை கூட்டிட்டு போறாங்கன்னு எனக்கே தெரியாது. சரி நான் போனேம்மா. போயிட்டு அங்க சித்தா டாக்டர்கிட்ட பார்த்தோன்னே அவங்க ஃபர்ஸ்ட் பிளட் எனக்கு என்னுடைய சிம்டம் கேட்டு பிளட் யூரின் செக்அப் பண்ண சொல்லிட்டாங்க, சுகர் செக் பண்ண சொல்லிட்டாங்க. நான் நினைச்சேன் எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும், அதுதான் அந்த இரிட்டேஷன் எல்லாம் இருக்குதுன்னு. காலையில போய் நான் யூரின் கொடுத்தா எனக்கு 360 இருந்துச்சுமா யூரின், இது சுகர். நான் ஆடிட்டேன், எனக்கே தெரியும் அந்த பிளட் லெவல்ல சுகர். எனக்கு ஸ்டமக் எம்டி ஸ்டமக்ல எனக்கு தெரியாது எதுக்கு ஆச்சுன்னு. நானு ஒன்னும் பயப்படலாமா, என்னை கூட்டிட்டு வந்துட்டீங்களே சுவாமி, எனக்கு அது போதும், இவ்வளவு தூரம் நான் குணமான மாதிரி தான். அங்க இருந்தா இந்த பிள்ளைங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா நான் எக்ஸசைஸ் பண்றேன், தியானம் பண்றேன், எப்பவுமே காமா இருக்கேன். இவங்களுக்கு அது மாதிரி ஒரு சிம்டம் இருக்காதுன்றது கான்பிடென்ட் பசங்களுக்கெல்லாம். நான் ஹோமியோதாமா 25 வருஷமா நான் ஹோமியோபதி எடுத்துப்பேன் மெடிசன். அதுவும் டாக்டர் நம்ம பெங்களூருக்கு வந்து அவங்க வீட்டுல தான் தங்குவாரு, அந்த டாக்டர் வீட்டுலதான். அந்த டாக்டருங்க கிட்டதான் என் ஃபேமிலி டாக்டர், அவங்க மூலியமா தான் நான் யோகாலையும் சேர்ந்தேன், அங்கதான் எடுப்பேன். அந்த அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு சுவாமியை பார்த்த மாதிரி, எனக்கு சுவாமிஜியை பார்த்துட்டோம் எனக்கு குணமாயிடும், அந்த கான்பிடென்ட்லயே நல்லாயிடும். இப்போ அவங்களுக்கு கால் கொஞ்சம் வலிமா அவங்க வர்றதில்லை. அவங்க பையன் ஹோமியோ படிச்சிருக்கிறாரு, அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குவாரு. அதனால நான் என்னை எப்படி கைப்பிடிச்சு கூட்டின்னு வந்துட்டேன் சாமி. 360 இல்லை, எனக்கு 600 இருந்தா கூட பயம் இல்லை. பெங்களூர்ல இருந்து இங்க கூட்டின்னு வந்துட்டீங்களே நீங்க இதை காட்டுறதுக்குன்னு நான் பண்ணேன். சித்தால இப்போ ட்ரீட்மெண்ட் மெடிசன் எல்லாம் வாங்கி அங்கேயே ஒரு வாரம் தங்கியிருந்தேன். எனக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. அங்கேயே அந்த யூரின்ல இரிட்டேஷன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, பாத எரிச்சல் எல்லாம் அந்த ஒரு வாரம் மௌனத்துல அங்கேயே எல்லாம் கம்மியாயிடுச்சுமா. நான் அந்த மெடிசன் எடுத்துன்னு பெங்களூருக்கு வந்துட்டேங்க. 15 நாளா சித்தா மெடிசனே எடுத்தேங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஹோமியோ டாக்டர் கான்டாக்ட் பண்ணேன், அவர் மெடிசன் கொடுத்துருக்காருன்னு நான் சாப்பிட்டு இருக்கேன். இப்போ வேற எப்படிமா இதை நான் கண்ட்ரோல் பண்ண, வேற என்ன பண்ணணுங்க? இப்போ முழுசா நான் தவத்துல ஆழ்ந்துட்டுக்கிறேன். இப்போ வியாழக்கிழமை கண்ணடி பயிற்சி, வெள்ளிக்கிழமை தீப பயிற்சி பண்ணி அந்த ஜீவகாந்த பெருக்கி எனக்கு அந்த பிளட்ல இருக்கிறதே போகிற மாதிரி ஒரு பாவனை பண்ணி நான் பிரபஞ்ச ஆற்றலை வாங்கி நான் இருக்கிறேம்மா. முடிஞ்ச அளவு ஃபுட்டுல கண்ட்ரோலா இருக்கங்க. ராகி, மில்லட்ஸ் இது மாதிரி எடுத்துன்னு இருக்கிறாங்க. மேற்கொண்டு என்னமா பண்ணணும் எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும். ரியலா சூப்பருங்க, நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டது ரியலா சூப்பரு. உங்களுக்கு வந்து அவ்வளவு ஃபெய்த் இருக்கு நம்ம ஸ்கை யோகால. அது ஃபெய்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? 65 இயர்ஸ் ஆகுது. நாங்க அலோபதி டாக்டர் நாங்க என்ன சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஆனுவல் மெடிக்கல் செக்அப் ஒரு வாட்டி செய்யுங்கன்றோம். இது முக்கால் பாகம் அவங்க ஸ்ட்ரெஸ்ல தான் வந்தது. ஏன்னா வந்து இப்ப எல்லாம் வந்து பூஜைன்னா கூட ஸ்ட்ரெஸ் பாருங்க. கணேஷான்னா இப்படி இருக்கணும், வரமஹாலட்சுமி
இவ்வளவு எல்லாம் இருக்கணும், இவ்வளவு சாப்பாடு இருக்கணும், 22 சாப்பாடு, கடவுள் இப்படி டெக்கரேட் பண்ணும், அப்படி டெக்கரேட் பண்ணும், இது இல்லைன்னா டென்ஷன், அது இல்லைன்னா டென்ஷன். அதுலெல்லாம் நான் இன்வால்வ் ஆளுங்க. எனக்கு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுங்க. பொண்ணுக்கும் எனக்குமே மனஸ்தாபம். அதுல நான் ரொம்ப ஆழ்ந்த டெஸ்ட் ஆயிட்டேமா. நான் எப்படி பொண்ணுகிட்ட போய் இப்படி ஆச்சே, பொண்ணு போய் இப்படி சொல்லிச்சே, பொண்ணு சொல்லிச்சேன்றது என் மைண்ட்ல இருந்து இப்ப நினைச்சாலும் அது போகல. இப்ப அதுல நினைச்சு அழுது அழுது யாருக்கும் தெரியாது, சொல்ல முடியாது, அது ஷேர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஏன்னா மகம் அது சொல்ல முடியாது, அவளையும் நொந்திக்க முடியாது, அவளையும் வாழ்த்துவேன் நான் அழுது தப்புனா கூட. ஆனா என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஏதோ ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் ஆச்சுங்க. அதுல அவளுக்கு எனக்கு மகன் காணது எனக்கு ரொம்ப ஃபீலிங். ஐயோ ஏன் 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 ஏன்று எனக்குள்ளவே கேள்வி. அந்த ட்ரெஸ்ட்ல இந்த நானு இந்த அலங்காரத்திலயோ இல்ல அதுலயோ நான் கலந்துக்க மாட்டேன். போனா சமையல் செய்யறது அவங்களுக்கு, அவங்க பாட்டுக்கு அவங்க பூஜை பண்ணுவாங்க. ஏதாச்சும் சமையல் செஞ்சு வைக்க, ஸ்வீட் செஞ்சு வைப்பேன், அதெல்லாம் செய்வேன். மத்தபடி இல்ல. அந்த ட்ரெஸ் தான் எனக்குன்றது எனக்கு அந்த ரூட் காஸ்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி அழுது இருக்கேன் நான் 6 மாசமா. அதுல இப்ப இத போக்கிக்கணும், அதுதான் எனக்குமா. இந்த சுகர்ல இருந்து வெளியே வந்துடணும், இதை நான் போக்கிக்கணும். வர வச்சுட்டேன். சுவாமிஜி கிட்ட கேட்கறதும் அதுதான். ஏதோ என்ன பண்ண தவறுனால அதை வந்துருச்சு, எது வந்துருச்சு, எதுக்காக வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப நான் முழு நேரம் இந்த மாதிரி ஜீவகாந்த பெருக்கத்தை அதிகப்படுத்தி நான் தவத்துல ஆழ்ந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் விடாம பண்ணி சாப்பாட்டுலயும் கண்ட்ரோல் பண்ணி இதுல இருந்து வெளியே வரணும்ன்றதுதான் என்ன வாழ்த்துங்கம்மா. கண்டிப்பா வாழ்த்துறேங்கம்மா. ஆனா இந்த 6 மாசம் ஸ்ட்ரெஸ்ல உங்களுடைய என்னென்ன சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு ஜெனரல் செக்அப்க்கு போங்க. ஜெனரல் செக்அப் சரி சரி போறேன். அங்கேயே கொடுத்தமா நான் ஆழியார்லயே நானு யூரின் அப்புறமா பீட் என்னமா B12 ஏதோ ஒன்று இருக்குதுங்களே டெஸ்ட், அதெல்லாம் அங்க ஆப்ஷன் இருந்துச்சுங்க. அதாவது 700 ரூபாய்க்கு கன்னடத்துக்கு பிரம்மஞானத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட்ல ஒரு செக்அப் இருந்துச்சுங்க. அதான் அந்த B12 பிளஸ் எது வேணாலும் எடுத்துக்கலான்னு. ஆனா ஜெனரல் செக்அப் தான் நான் கொடுக்காம போயிட்டேன். B12 பிளஸ் யூரின் கொடுத்திருந்தேன், அதெல்லாம் நார்மலா வந்துச்சுங்க. அது நார்மலா வந்துச்சு. திரும்பி நான் ஜெனரல் செக்அப் பண்ணிருக்கேன். அப்புறம் பண்ணி வேற என்னமா கைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் பண்ணுவாங்க 6 மாசமா உங்களுடைய டயபெட்டிஸ் லெவல் எப்படி இருக்குன்ட்டு. கிட்னி லிவர் இதெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கான்றதும் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. இது நார்மலா இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, ஜஸ்ட் கோ அஹெட் வித் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துங்கம்மா. இதுல இருந்து வெளியே வந்துடணும், ஏதோ இல்லாம வாழ்த்துங்கம்மா. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளம். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். கொஞ்சம் முடிக்கலாம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக செவ்வேல் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்தது, மிக்க மகிழ்ச்சி அம்மா. இப்ப குழந்தைகள் இப்ப ஹையர் ஸ்டடி படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இப்ப படிக்குள்ள நம்ம எதுவும் படிக்க முடியல. அவங்க ஸ்டடி 11 மணி 12 மணி, நம்ம 1 மணி வரைக்கும் ஸ்டடி பண்றாங்க. ஆனா இப்ப எக்ஸாம்லாம் எழுதி முடிச்ச உடனே என்ன பண்றாங்க, அவங்க மட்டும் நிறைய அந்த தூங்கிட்டே இருக்காங்க. நம்ம சொன்னா கூட காலை பிரேக்ஃபாஸ்ட கூட விட்டுட்டு கூட அந்த இப்ப எக்ஸாம் எழுதி இது எல்லாம் முடிச்சிட்ட உடனே அவங்க மாட்டு இல்லப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா கூட அவங்க எப்ப தூக்கம் தெளியுதோ அப்பதாம்மா எழுந்து சாப்பிடுறாங்க. அந்த அந்த லேசினஸ் நம்ம அந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா அவங்க மெச்சூரு, நம்ம நம்ம சொல்றத கூட நம்ம கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம இன்னும் கொடுத்தா அவங்கள அந்த லேசினஸ்ல இருந்து நம்ம விடுவிக்கலாம். ஆனா கேர்லெஸ்ஸா இருக்காங்க. நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டுமே நம்ம ஹையர் ஸ்டடி பண்ணாங்க, படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சு லீவ் விட்டாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட தவிர்த்து கூட 10 மணி 11 மணிக்கு தான் ஸ்லீப்ல இருந்து எழுந்திருக்காங்க. அப்ப நம்ம சொன்ன பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடணும்னு சொன்னா கூட அதை கேட்டுக்கவே மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு என்னென்ன வழிகள் நம்ம சொல்லலாமா? நல்லா படிக்கிறாங்களையா? நல்லா படிக்கிறாங்கம்மா. 2வது செகண்ட் இயர் MBBS படிக்கிறாங்கம்மா. படிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா படிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க எக்ஸாம் முடிச்சிட்டு இப்ப செகண்ட் இயர் போய் படிச்சுட்டு இருக்காங்கம்மா. 2 பேருங்களா? 2 பேர பசங்களும்? ஒரு பையன் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க.
வெரி நைஸுங்க. ஏன்னா வந்து பாவம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளவு இருக்கும். நிம்மதியா தூங்குறவங்கள ரொம்ப ஹெல்ப் ஆதீங்க. தூக்கம் வர்றதே இப்ப தூக்கத்துக்கு எவ்வளவு காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு பாவம் நைட் டியூட்டி இருக்கும், டே டியூட்டி இருக்கும். விதமா அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எல்லா பக்கமும் வரும். நம்ம வந்து அவங்க நைட் எத்தனை மணிக்கு படுத்தாங்களோ அதனால காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கிறாங்க. நம்ம அதனால டென்ஷன் ஆக தேவையில்லை. பரவாயில்ல, தூங்கட்டும் நிம்மதியா. அவங்க டைம் கிடைக்கும் போது தூங்கட்டும். எஸ்பெஷலி டாக்டர்ஸ்க்கு ஒரு தூங்குறதுக்குன்னு டைமே இல்ல. அட்லீஸ்ட் 8 மணி நேரம் நிம்மதியா தூங்குற அளவுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிடைக்குதா? அப்போ அப்படியே விட்டுருங்க, பரவாயில்ல. அவங்களுக்கு லீவு கிடைக்கிறது கஷ்டம். அதுல அவங்களுக்கு தூங்குறாங்கன்னா பரவாயில்ல, அது குட் ஹேபிட் தானே. அவங்க எங்கேயாச்சும் போய் யாருக்கிட்டயோ இந்த மாதிரி எல்லாம் பேட் ஹேபிட்ஸ்ல போய் மாட்டிக்காம வீட்டுல நம்ம கண் முன்னாடியே தானே தூங்குறாங்க. அதனால பரவாயில்ல. சரி சரிம்மா, சரி. வாழ்க்கை வளமுடன். ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். மை டியர் பூட்டி, வாழ்த்துக்கள். உங்க ஸ்டைலும் அழகு கூட்டிக்கிட்டே இருக்குப்பா. ஏஜ் ஆக ஆக நம்ம ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா? சூப்பர். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட ஸ்பீச், உங்களுடைய சிரிப்பு எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப பேசலாம், எல்லாரும் நம்ம 2 பேரையும் கண்ணு போட்டுருவாங்க, அதனால ரொம்ப பேச வேண்டாம். சரி, எனக்கு இங்க சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு, விரும்ப கேட்டேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, இந்த நம்ம சொல்றாங்க மூளையில மட்டும் ஏதாவது பிரெயின்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு இண்டிகேஷன் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா மூளைக்கு பிரச்சனைனா நமக்கு தெரிய மாட்டேங்குது, உடனே ஃபெயிண்ட் ஆயிரும். எதனால இப்ப நம்ம கீழே விழுந்தோம், சுகர்னாலே அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆனா மூளையோடது இண்டிகேஷன் பண்ணாதா நமக்கு? நீங்க உங்க ஏஜ் சொல்லுங்க. இவ்வளவு கட்ட 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 இவ்வளவு சூப்பரா பேசுறீங்கல்ல, அப்பதான் இந்த ஜனங்களுக்கு ஒன்லி 65 தான். ஒன்லி 65 தான். பாருங்க, ஒன்லி 65க்கு உங்க பிரெயின் எவ்வளவு ஆக்டிவா ஹெல்த்தியா இருக்குன்றது நீங்க எவ்வளவு கிளியரா பேசுறதுனுடைய ஒரு அறிகுறி இல்லைங்களா? எனக்கு பிறகு நான் உங்களதான் லவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னையதான் நான் லவ் பண்றேன். நெக்ஸ்ட் தான் அவட குயின். கரெக்ட் இல்லைங்களா? நம்மள நாம ஃபர்ஸ்ட் லவ் பண்ண, அதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த டிசீஸ்க்குமே ஒரு சிம்டம்ஸ் கிடைக்கும். இப்ப அவங்க பாருங்க, கிடினஸ் வந்துச்சுங்கிறாங்க. ஒரு வாட்டி இந்த நர்வு ஃபேஷியல் வீக்னஸ் இருக்கும், இல்ல இந்த கை வீக்னஸ் இருக்கும், ஏதோ ஒரு ஸ்மால் சிம்டம்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய டாலரன்ஸ் லெவல் நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு அது இனிஷியலா ஒன்னும் தெரியாது. பட் நம்ம தான் ரெகுலரா ஒர்க் பண்ணிட்டே இருக்குமே. நமக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம டெய்லி வாக்கிங் போறோம், எக்ஸசைஸ் பண்றோம், கான்சென்ட்ரேட்டடா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுறோம், மெடிடேஷன் பண்றோம், யோகா பண்றோம், நமக்கு அது ஈஸியா அஃபெக்ட் ஆகாது. ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும், ஓ இது ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குன்ட்டு. இப்போ ஒரு வாட்டி யார்கிட்டயே பேசலாம், இல்ல டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். நார்மலா இருந்துச்சுன்னா அந்த ஏன் நம்ம மனசு உறுத்துதுன்றத தூக்கி போடும் இல்லைங்கம்மா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. ரெண்டாவது ஒரே ஒரு கொஸ்டின். எங்க பொண்ணு வந்து, எனக்கு ஒரு பொண்ணு தான், அவங்க ஐடில ஒர்க் பண்றாங்க. கிட்டத்தட்ட 15 இயர்ஸா வேலை பாக்குறாங்க. ஒரு சீனியர் போஸ்ட்ல இருக்காங்க. 24/7 அவங்களுக்கு ஒர்க் இருந்துட்டே இருக்கும். அவங்க கை வந்து கீபோர்ட்ல வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். திடீர்னு லாஸ்ட் முன்னாடி திடீர்னு கையெல்லாம் அசைக்க முடியல, ஃபிங்கர்ஸ் எல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு 2 கையிலயும். அப்ப என்னால முடியல. டாக்டர்கிட்ட காமிக்கும் போது ஸ்ட்ரெஸ்னால வருமா, இல்ல இது எப்பயும் புதுசா வேலை பார்த்தா தானே கை விரல்லாம் வீங்கணும், மோதிரம்லாம் டைட் ஆயிடுச்சு, கழட்டி போட்டுட்டாங்க. காரணம் என்னங்கம்மா? என்ன ரெமெடி, நம்ம என்ன பண்ணலாம்? என்ன டெஸ்ட்ல என்ன ரிப்போர்ட் காட்டுச்சு? சர்விக்கல் ஸ்பைன் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இருக்கு. இந்த வீக்கம் வந்து உடம்பு பூரா பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. கைகளை கொஞ்சம் நல்லா அப்படி அமைக்கி அமைக்கி நம்ம பிரஸ் பண்ணி கொஞ்சம் பம்ப் பண்ற மாதிரி பண்ணுனீங்கன்னா நல்லது. இல்லாட்டி இது இந்த வீக்கமானது எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை. நான் சால்ட் வாட்டர் போட்டு வேணா உள்ள வெந்நீருக்குள்ள கொஞ்சம் கை வைப்பா 2 கையையும் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா ஒரு நைஃபை கூட கையில தூக்க முடியாம இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீ என்ன செய்யலாம் இதுக்கு சொல்லுங்க. எக்ஸசைஸ் என்ன சொல்லி கொடுக்க? கம்ப்ரெஷன் தான். ஏன்னா அவங்க கம்ப்யூட்டர் இப்படியே லேப்டாப்ல இப்படியே உட்காந்து செஞ்சுட்டே இருக்காங்க இல்லைங்களா?
ஏதோ கம்ப்ரெஷன் இருக்கு. அவங்க வந்து டாக்டர் கிட்ட ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. அவங்க இங்க எக்ஸ்ரே ஏதாவது எடுத்தாங்களா? ஏதாச்சும் எடுத்து கொஞ்சம் விக்ரஸா கொஞ்சம் நெக் எக்ஸசைஸ், நெக் பிசியோதெரபி அதெல்லாம் கொஞ்சம் செய்வாங்க. நீங்க டெஃபினட்டா டாக்டர் கன்சல்ட். ஏன்னா இவ்வளவு யங் ஏஜ்ல அவங்களுக்கு ஏன் கையெல்லாம் சடனா வீக்க வரணும் இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்தாலுமே பிசிக்கலா ஏதோ சிம்டம் இருக்கு. அது வந்து இன்னொரு வாட்டி வேணா இன்னொரு ஒப்பீனியன் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இன் பிட்வீன் எவ்ரி 1 hour எந்திரிச்சு நடக்கணும், கழுத்து எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்றத கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். ரொம்ப ப்ராப்ளம்னா அவங்க லீவ் எடுத்துட்டு 3 days ஆலியார்ல கூட போய் இருந்துட்டு வரலாம். வர்த்திட்டு எல்லாம் விட்டுட்டு நிறைய டிசீஸ் வந்த பிறகு அப்புறம் நம்ம ஒன்னும் செய்ய முடியாது இல்லைங்களா? ஒரு பிரேக் எடுக்கணும். அவங்க லீவ் எடுக்க முடியாத சூழ்நிலை. பட் கையெல்லாம் ஸ்வெல்லிங் இருக்கு, இவ்வளவு பெரிய சிம்டம்ஸ் வந்துடுச்சுங்கும் போது ஒரு பிரேக் எடுக்கணும். நம்ம தான் நம்மள பிரேக் இல்லைங்களா? நாங்க எங்க எல்லாம் சேர்த்து உங்களை போய் டாக்டர் ஆயிட்டாங்கல்ல நம்மளுடைய மகரிஷி. அதனால எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். நீ ஒரு 2 hours ஒர்க் பண்ணு, 10 minutes நீ கையை நல்லா வீசி மாடியில கூட நட, இல்ல வீட்டுக்குள்ள கூட கொஞ்சம் ரிலாக்ஸா நட, மைண்ட்ல எதையும் வச்சுக்காத, அடுத்த ஒர்க்குக்கு நீ போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்டேக்கும் நீ கரெக்டா எடுத்துக்கணும் பாப்பா, அப்படி 2 விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க, பரவாயில்ல. ஆனா வெந்நீர்ல கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கைகளை வைப்பா, நல்லது. ரத்த ஓட்டத்தினாலதான் பிரச்சனை வருதுப்பான்னு சொல்லியிருக்கேன். டாக்டர்டையும் பாத்துட்டு வந்துட்டோம். இருக்கும்போது அவங்களுக்கு வேற என்ன கவலை இல்லைங்களா? பட் ஆனா மெடிக்கலா சில விஷயங்கள் ரூல் அவுட் ஆயிடணும். இது வந்து இப்படி இருக்குன்னா அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து ஒர்க் பண்ணணும். இம்மிடியேட்டா அதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லோவா நம்ம யோகா மெடிடேஷன் எல்லாம் செய்யலாம். பட் இம்மிடியேட்டா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் இதை நார்மல் கொண்டு வர்றதுக்கு. நானும் வாழ்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், அவங்களுக்கு சொல்லியிருக்கேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களை அருள்பணி சிறக்க இந்த சாந்தி சுந்தரத்தின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். I love you dear. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சுசீலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் சுசீலா அம்மா. ஹலோ, சாரி, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஏங்கம்மா இந்த சுகர் வந்து இந்தியன்ஸ்ல நமக்கு ஜாஸ்தி இருக்குமா அதர் கண்ட்ரியை விட? ஏன் அப்படி கேக்குறீங்க? என்னங்கம்மா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, பொதுவா எழுதுறாங்கல்ல இந்தியாவிலதான் சுகர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, எழுதுறாங்கல்ல புக்ல. நீங்க உங்களுக்கு வயசு எவ்வளவு? உங்களுக்கு சுகர் இருக்குங்களா? எனக்கு சுகர் இல்லைங்கம்மா. பேப்பர்ல போடுறான்ல இந்தியாவில அதர் கண்ட்ரிஸோட கம்பேரிங் வித் அதர் ஸ்டேட்ஸோட கண்ட்ரியோட ஜெனரலா தெரிஞ்சுக்கணும்னு அதுக்காக கேட்டேன். பாத்தீங்கன்னா உலக அளவுல டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்தியால பாத்தீங்கன்னா எவ்ரி 3rd எவ்ரி 5th பர்சன் டயபெட்டிஸ். ஏன்னா நம்ம இந்தியாவோட லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுச்சு பாத்தீங்களா? ஜனங்க வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல ஃபாலோ பண்ணணும்னு பாக்குறாங்க. அவங்கள மாதிரியே பர்கர் சாப்பிடணும், பீஸா சாப்பிடணும், பெப்சி குடிக்கணும், கொக்கோ கோலா குடிக்கணும் அப்படின்ட்டு. இத சாப்பிடுறவங்க அதர் கண்ட்ரீஸ்ல நல்லா தானே இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எவ்வளவு அவங்க தானே சாப்பிடுறாங்க, அவங்க நல்லா இருக்காங்கல்ல. கண்ட்ரி பீப்புள் வந்து இந்தியா கல்ச்சர் நல்லா இருக்கேன்னு அவங்க இங்க வந்து யோகா கிளாஸ்ல, இப்ப யோகா கிளாஸ்ல இன்ஸ்டிடியூஷன் போய் பாருங்க, அவங்கதான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்தியன் கல்ச்சர் பிடிச்சிருக்கு. இந்த கல்ச்சர் ஃபாலோ பண்றவங்க அங்கேயும் அவங்களும் டிசீஸ்டா தான் இருக்காங்க. பட் ஆனா கான்சியஸ் இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க வந்து இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு இந்தியன் கல்ச்சர் அவ்வளவு பிடிச்சிருக்கு. இந்த யோகா மெடிடேஷன் சென்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்கை யோகாவே பாருங்களேன், எவ்வளவு அமெரிக்கால ஆகட்டும், நார்வேல ஆகட்டும், சிங்கப்பூர்ல ஆகட்டும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு எல்லா இடத்துலயும். அதை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் ஹெல்த்தியா தான் இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாம இந்த மாதிரி கல்ச்சர் எந்த கண்ட்ரில, இந்தியாலன்னு இல்ல எந்த கண்ட்ரில இருந்தாலும் அது ஓகே தான், இப்படிதான் இருக்கும் அது. சோ அதனால இப்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை கிளப் பண்ணி அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேலக்ஸி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாம்.
நீங்க ஏற்கனவே வந்தீங்க, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். உங்க கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். கேலக்ஸி MO1. அடுத்த அன்பராக சுபாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹலோ மேடம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஆமா, வாழ்க வளமுடன்மா. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இந்த சப்ளிமேஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே மேடம், எப்படி இந்த மல்டிவிட்டமின், விட்டமின் இ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சப்ளிமேஷன் எடுங்க, சப்ளிமெண்ட் டேப்லெட் எடுங்கன்னு எல்லா பக்கமும் சொல்றாங்களே, அது எப்படி எப்படி எடுக்கலாமா மேடம்? உங்களுக்கு என்ன ஏஜுங்கம்மா? என்னோட வயசு 53ங்க. ஏதாச்சும் உங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பட் மெனோபாஸும் வந்துடுச்சுங்களா? ஆயிடுச்சு 2 years 3 years ஆச்சுங்க மேம். ஓகே ஓகே. சோ அந்த டைம்ல அவங்க கொஞ்சம் கால்சியம் பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப ஈஸ்ட்ரோஜன் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லைங்களா? சோ அதுக்கு கண்டினியூஸா எக்ஸ்ட்ராவும் எடுக்க தேவையில்ல. பட் கொஞ்சம் ரெகுலரா அந்த ஃபேஸ்ல இருந்து வெளியில வரணும்ட்டு. எதுவும் மெடிக்கல் இஷ்யூஸ் இல்ல, உங்களுக்கு நார்மல் டயட்லயே எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னா there's nothing to worry. ஏன்னா இப்ப விட்டமின் டிஃபிஷியன்சி காமனா இருக்கு. ஏன்னா சன்லைட் எக்ஸ்போஜர் இல்ல, சரியான விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம் இதெல்லாம் நம்ம ஃபுட்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறோம். சோ அதனால்தான் நமக்கு இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் வருது. அந்த மெனோபாஸ் டைம்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க எடுத்துக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, நார்மலா தான் இருக்கீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க சாப்பிடுற சாப்பாடுல நான் வந்து வெஜிடேரியன் தான், பியூர் வெஜிடேரியன். அப்படிங்கும்போது நமக்கு தேவையானது இந்த புரோட்டீன், அதுக்கப்புறம் விட்டமின் டி, அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் குறைபாடு இருக்கும்போது கால்வலி அதெல்லாம் வருதுல்ல மேடம், அதனால இந்த மல்டி விட்டமின்ஸ் அந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கலாமா? பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். எடுத்துக்க சொல்றாங்க, அப்புறம் மல்டி விட்டமின் எடுத்துக்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா பெட்டர். ஓகே 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 மேம். ஓகே, தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக மைதிலி தீனதயாளன் அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் டாக்டர்மா. எனக்கு தெரியும் நினைக்கிறேன், என் பேர ஆட்டிசம் ஸ்டைல். வாழ்க வளமுடன். ஆக்சுவலா இன்னைக்கு கோலுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா யூஎஸ்ல இல்ல, சென்னைக்கு வந்துட்டேன். இல்லாட்டி மிட் நைட் யூஎஸ் 2 மணி 2:30 மணி. நான் சென்னையில இருக்கேன். குருவுக்கு தான் இப்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டே இருக்கேன், உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே எல்லாம் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு எல்லாம் சுவாமிஜி இதுதான். இப்ப போன இன்டர்நேஷனல் வின் பண்ண தெரியும் உங்களுக்கு பண்ணிருக்கேன். என்னன்னா நான் ஆட்டோ செக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஏர்லி மார்னிங் எல்லாம் முடிச்சுட்டேன். 4 மணிக்கெல்லாம் ஒரு 3 மாசம் முடிக்கும் எனக்கு தோணல. அப்புறம் வந்து பாக்குற நியூஸ் எல்லாமே வந்து சரி நம்ம வந்து இந்த பிரம்மத்தோட இது பண்ணு சொல்லிட்டு நான் டைரக்டா அந்த இதை இது பண்ணி இப்ப கால் வலி இவ்வளவு ஒர்க் இருக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. இறைவி நீ தான் என்னுள்ள இருந்து வைக்கிற அப்படின்னு சொல்லி ஆட்டோ செக்ஷன் கொடுத்து அந்த மூட்டு வலி ஆகுது எப்படிமா அவ்வளவு குறைஞ்சிருக்குது. எனக்கு இது சொல்லணும்னு தான். ஏன்னா எல்லாருமே வந்து முதல்ல நம்ம ஆட்டோ செக்ஷன் போகணும், ஒவ்வொரு செல்லோட பேசணும். நான் அதை பண்ணிக்கிட்டே வரேம்மா எப்பவுமே. அப்போ ஏதோ சில நிறைய பேர் பேசினாங்க, இதுல கஷ்டம் வந்து எல்லாம் கர்மா கழிக்கத்தான் வந்திருக்கு. சோ இந்த வலியை கூட நான் என்ன நினைச்சிட்டு முதல்ல கர்மா கழிக்கிறதுக்கு வந்திருக்கு, ஜீன்லயே வருது அதுவும் தெரியுது. 38 இயர்ஸ்லயே அம்மாக்கெல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப லேட்டு. எனக்கு கமிங் அக்டோபர் 1 பர்த்டே 67 முடியுது. சரிங்களா? என்னன்னா டாக்டர் அப்போலோ டாக்டர் வந்து எனக்கு எல்லாம் ஃபுல் செக்அப் பண்ணிட்டு நோ டயபெட்டிக் நோ பிளட் சொல்லிட்டு அவங்க நம்ம வீட்டுல வந்து காய்கறி கத்துட்டு போயிட்டாங்க. என் வீட்டுல சப் சென்டர் வச்சிருக்கேன் வந்துட்டேன். இப்போ வந்து சிம்ஸ்ல இவங்க பேங்க் இதுல வச்சு வச்சாங்க. அவங்க டாக்டர்மா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஒரே ஆச்சரியப்படுறாங்க. திலகதி அவங்க பெரியவங்க சாந்தி MBBS. என்னன்னா சில பேர் இந்த இதுல பண்றாங்க காயகல்பா, அந்த மனம் அந்த மைண்ட் போக்கஸிங் இருக்கு இல்லையா, அது நல்லா பண்ணி அந்த கம்ப்ளீட்டா பண்ணணும். அப்பாக்கு இருந்தா யாருக்கு இருந்து பத்தியே கவலையப்படக்கூடாது. அது மாதிரி பண்ணும்போது அது கண்டிப்பா மாறுது. 2வது ஒவ்வொரு பொருளையும் கண்ணால பார்த்து நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இங்கேயே இறைநிலை இருக்கு என் உள்ள போது நல்ல மாற்றம் வருது 7 தாதுக்கு அப்படி அது ஒண்ணு ஆட்டோ செஷன் பண்ண. ஏன்னா இது சில பேருக்கு சொல்லணும். அதே சமயத்துல இப்ப என்னன்னா இடுப்பொலி வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு வாரம் ஒருவேளை இந்த கொஞ்சம் ஒர்க் ஹெவினால இடுப்பொலியா இருக்குமா? இடுப்பொலி நீங்களே சொல்றீங்க, நீங்களே கொஸ்டினும் கேக்குறீங்க. அது இடுப்பொலி வர்றதுக்கான ஏன்னா எனக்கு யூஸ்வலா எங்க ஏஜ்லயே மென்சஸ் அப்ப எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வராது. இந்த டெலிவரி டைம் தான் வரும். 3 குழந்தை பிறந்து 3க்கும் டெலிவரி டைம் நார்மல் டெலிவரி தான் எனக்கு ஆக்சுவலா.
அப்படி அப்பதான் அந்த இடுப்பு இப்ப இடுப்பொலி புதுசா வருது, இதுக்கு எதிராக வேற ஏதாவது செக்அப் பண்ணணுமான்னு ஒரு டவுட். ஏன்னா 6-7 இயர்ஸ்க்கு கொலுன்னா எங்கெங்க எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, எல்லா இடத்துலயும் எடுத்து பொம்மை இங்க இருந்து அங்க இருந்து எல்லாம் எடுத்து அதெல்லாம் இல்ல அது இறக்கி வச்சுட்டாங்க. கரெக்ட். இல்ல இல்ல நான் எதுவும் செய்யல, நேத்து தான் இறக்குனாங்க. நான் சொல்றது ஒரு 15 டேஸாவே புதுசா ஒரு வலி இருக்குது. சரி தைல மட்டும் அப்ளை பண்ணி ஓகேவா இருக்குது. சரி பாப்போம் இந்த இது இந்த 15 டேஸ் 6th அக்டோபர் 6க்கு அப்புறம் இதை பாத்துக்கலாம். அப்படி இல்ல எலும்பு வந்து ரொம்ப இதுவா இருக்குமான்னு டவுட், அதுக்குதான் கேட்கிறேன். நான் வந்து எதுவுமே டேப்லெட் எடுக்க மாட்டேமா. நான் பட்டை பொடி, மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி குடிப்பேன். மஞ்சள், பட்டை. டாக்டர் கிட்ட போங்க இதெல்லாம். ஆனுவல் செக்அப் இருக்கும் இல்லைங்களா, ஒரு வாட்டி. சரிங்கம்மா. சரி நன்றிமா. அவங்க சொன்ன அவங்க சிரிப்பு தான் எனக்கு. அது அவங்க சொன்னாங்க பாருங்க, ஐ லவ் யூ பாருங்க. மெயின் வந்து மைண்ட் ரீடிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மைண்ட் ரீடிங் இருக்கு ரைட்டு. ஆனா உங்களை பார்த்தாலே பாதி நோய் போயிடும். இப்ப சும்மா வீட்டில் உட்காந்துக்கலாம் உங்களை பார்த்தாலே பாதி போயிடும். ஏன்னா எல்லா இடத்துலயும் சோலோட இதுதானே டிவைனிட்டி, அந்த ஃபுல்லா யூனிவர்சல் ஃபீல்டு அங்க இருந்தா வருது, நமக்கு பாஸ் ஆகுது. நீங்க போன்ல இருந்து பாஸ் ஆகுது எங்களுக்கு. நன்றிங்கம்மா. நீங்க நல்லா நீண்ட ஆயுளோட இருக்கு. நம்ம வாழ்க வளமுடன், வாழ்க உங்க தொண்டு சிறக்கணும், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கு. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே